வம்சம் எல்லாம் நாங்கள் படிக்கிறோம். மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, இந்த பரிசுத்த ஓய்வு நாளின் காலை வேளைக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. தேவருடைய சமூகத்தில் ஆண்டவரே நாங்கள் கூடி வந்து உண்மை ஆராதிக்கும்படியாக எங்களுக்கு கொடுத்த நல்ல ஜீவன் சுகம் பலனுக்காக உங்களுக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும், கடந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து தாங்கி நடத்தி வந்தீங்க. ஆண்டவரே, உம்முடைய மந்தையின் ஆடுகளாய் ஆண்டவரே உமக்கு பரிசுத்தமாய் ஜீவிக்க எங்களுக்கு நீங்கள் பலன் கொடுத்தீங்க. உங்களுக்கு நன்றி சொல்லுகிறோம். ராஜாதி ராஜாவுடைய பிரசன்னம் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக ஸ்தோத்திரம். சிங்காசனத்தின் அதிபதியை தொழுது கொள்ள போகிறோம் என்ற உணர்வை எங்கள் எல்லாருக்கும் தாங்க. ஒரு மனதோடு உம்மை ஆராதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. ஆவியோடும் உண்மையோடும் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு பலன் தரும்படியாய் செபிக்கிறோம். ஆவியானுடைய பிரசன்னம் எங்களை ஆளுகை செய்வதாக இந்த ஆராதனை துவக்கம் முதல் கடைசி வரைக்கும் ஆவியானவர் எங்களோடு தங்கியிருந்து எங்களை பலப்படுத்துங்க. பாடுகிற பாடல்களை உணர்ந்து பாட கருத்தோடு உம்மை துதிக்க எங்களுக்கு கிருபை செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். உட்காரும். உன்னத பாடல்கள் 989வது பாடல், புது கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே என்ற பாடல். கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, ஒரு கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எங்கள் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலன் எங்கள் இயேசுவே தந்திடுமே. பரதேசியாக திரிந்தேன் ஐயா, பாசமாய் தேடினீரே, பரதேசியாக திரிந்தேன் ஐயா, பாசமாய் தேடினீரே, இதுகாரும் காத்து இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே, இதுகாரும் காத்தீர் இனியும் நடத்தும் இயேசுவே ரட்சகனே, ஒரு கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, ஒரு கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எங்கள் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எங்கள் இயேசுவே தந்திடுமே. ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே, ஆண்டாண்டு காலங்கள் அறியாமல் போனேன் ஆண்டவர் அன்பினையே, வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே, வேண்டாதவைகளை விலக்கிடவே உந்தன் வழிதனை போதியுமே, ஒரு கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, ஒரு கிருபை அளித்திடுமே புகலிடமும் தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எங்கள் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலனும் எங்கள் இயேசுவே தந்திடுமே, உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே, உம் சித்தம் செய்ய உம்மை போல் மாற வல்லமை தந்திடுமே, எம்மட்டும் காத்த எம்மானுவேலே என்னும் நடத்திடுமே, எம்மட்டும் காத்த எம்மானுவேலே என்னும் நடத்திடுமே, ஒரு கிருபை அளித்திடுமே
புகலிடமும் தந்திடுமே, பொது கிருபை அளித்திடுமே, பொது தந்திடுமே, புது ஜீவன் பொது பலன் எங்கள் இயேசுவே தந்திடுமே, புது ஜீவன் புது பலன் எங்கள் இயேசுவே தந்திடுமே. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் எழுந்து நின்று உன்னத பாடல்கள் 923வது பாடல் பாடம், நம்பி வந்தேன் என் இயேசுவே என்ற பாடல். அல்லேலூயா. ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போதெல்லாம் நம்ம யாரை நம்பி வரோம்? வீட்டுக்கு போனால் மனுஷனை நம்பி இல்லை, அப்படி தானே? முழுவதும் தேவனை சார்ந்து வாழ்கிற வாழ்க்கை தான் கிறிஸ்தவ வாழ்க்கை, இல்லை அப்படி தானே? எபிரேயரில் வாசிக்கும் பொழுது அநேக பரிசுத்தவான்களை பற்றி சொல்லும் பொழுது இவங்கெல்லாம் விசுவாசத்தினாலே வல்லவர்களானார்கள். விசுவாசத்தினாலே காணாதவைகளை சுதந்திரித்து கொண்டோம் என்று அவங்க என்ன செய்தாங்களாம்? நம்பினாங்க, விசுவாசித்தாங்க. ஆகவே ஆண்டவருடைய சமூகத்தில் வரும் பொழுது, நாம் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது, உண்மையாய் தேவனை நோக்கி நான் போராடி ஜெபிக்கும் பொழுது நம்முடைய எல்லா கட்டுகளும் என்ன செய்யும்? அருந்து போகும். நம்முடைய பாடுகளுக்கு ஒரு முடிவு உண்டாக்கப்படும். அல்லேலூயா. இந்த நம்பிக்கையோடு கூட இந்த பாடலை உற்சாகமாக பாடலாமா? எல்லாம் கரங்களை தட்டி. கேட்டு பதில் செய்வேன், விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வேன், சத்தம் கேட்கும் வல்லவரே ஒருக்கமாக இறங்குவேன், சத்தம் கேட்கும் வல்லவரே ஒருக்கமாக இறங்குவேன், உண்மையல்லால் யாருண்டு உந்தனின் பாதத்தை அண்டினோ, உண்மையல்லால் யாருண்டு உந்தனின் பாதத்தை அண்டினோ, நம்பி வந்தேன் இயேசுவே என் ஜெபம் கேட்டு இறங்குவேன், விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வேன், விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வேன், இடைவிடாமல் ஜெபித்திட தடைகள் யாவும் நீக்குவேன், இடைவிடாமல் ஜெபித்திட தடைகள் யாவும் நீக்குவேன், சோர்ந்திடாமல் ஜெபித்திட ஜெபத்தின் ஆவியை நல்குவேன், சோர்ந்திடாமல் ஜெபித்திட ஜெபத்தின் ஆவியை நல்குவேன், நம்பி வந்தேன் இயேசுவே என் ஜெபம் கேட்டு இறங்குவேன், விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வேன், விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வேன், ஊக்கமாய் நானும் ஜெபித்திட உன்னத ஆவி தந்திடுமே, ஊக்கமாய் நானும் ஜெபித்திட உன்னத ஆவி தந்திடுமே,
அடைய செய்வோமே. உந்தன் வாக்கை நம்பினே ஜெயமே அடைய செய்வோமே. நம்பி வந்தேன் இயேசுவே, என் ஜெபம் கேட்டு இறங்குவே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. தேவனே உந்தன் சமூகத்தில் கட்டுகள் யாவும் அருந்திடும். தேவனே உந்தன் எல்லா விசுவாசத்தோடு சொல்லுமா? ஆமென், ஹல்லேலூயா. தேவனே உந்தன் சமூகத்தில் கட்டுகள் யாவும் அருந்திடும். ஏக சிந்தை நல்கியே அற்புதம் கண்டிட செய்வோமே. ஏக சிந்தை நல்கியே அற்புதம் கண்டிட செய்வோமே. நம்பி வந்தே இயேசுவே, ஜெபம் கேட்டு இறங்குவே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. அழியும் மாந்த யாவருமே இயேசுவே உம்மை கண்டிடவே. அழியும் மாந்த யாவருமே இயேசுவே உம்மை கண்டிடவே. ஆத்மபாரம் நிறைந்தோமே ஜெபிக்க கிருபை செய்வோமே. ஆத்மபாரம் நிறைந்தோமே ஜெபிக்க கிருபை செய்வோமே. நம்பி வந்தே இயேசுவே, ஜெபம் கேட்டு இறங்குவே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. ஊக்கமாய் நானும் ஜெபித்திட உன்னத ஆவி தந்திடுமே. ஊக்கமாய் நானும் ஜெபித்திட உன்னத ஆவி தந்திடுமே. உந்தன் வாக்கை நம்பினே ஜெயமே அடைய செய்வோமே. உந்தன் வாக்கை நம்பினே ஜெயமே அடைய செய்வோமே. ஆமென். உந்தன் வாக்கை நம்பினே ஜெயமே அடைய செய்வோ. எல்லாம் சொல்லுமா? உந்தன் வாக்கை நம்பினே ஜெயமே அடைய செய்வோவே. நம்பி வந்தே இயேசுவே, என் ஜெபம் கேட்டு இறங்குவே. விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. என் விண்ணப்பமும் வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. தேவனே உந்தன் சமூகத்தில் கட்டுகள் யாவும் அருந்திடும். தேவனே உம்முடைய சமூகத்தில் எங்களுடைய கட்டுகள் எல்லாம் மறந்து போகப்பா. எல்லாம் சொல்லுவோம் சோத்தத்தோடு. தேவனே உந்தன் சமூகத்தில் கட்டுகள் யாவும் அருந்திடும். ஏக சிந்தை நல்கியே
அற்புதம் கண்டிட செய்கோவே ஏக சென்று ஆமே. ஒரு மனதை கட்டளையிடுங்கப்பா. ஏக சென்று நல்கியே அற்புதம் கண்டிட செய்கோவே ஏக சென்னை நல்கியே கண்டிட செய்கோவே நம்பி வந்தே இயேசுவே. உம்மை நம்பி வந்திருக்கிறோம் சொல்லுமா. நம்பி வந்தே இயேசுவே ஜெபம் கேட்டு இறங்கோவே விண்ணப்பமோ வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. விண்ணப்பமோ வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. விண்ணப்பமோ வேண்டுதலை கேட்டு பதில் செய்வே. அல்லேலூயா. எல்லாம் கண்கள் முடிய ஆண்டவருடைய சமூகத்தில் ஆண்டவரே எங்களுக்கு சில வேண்டுதல்கள் உண்டு. விண்ணப்பங்கள் வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி முடிக்கிற தேவனாகிய கர்த்தர் நீங்க. எங்களுக்காக சகலவற்றையும் செய்து முடிக்க போகிற தேவனாகிய கர்த்தர் நீங்க ஆண்டவரே. உம்முடைய சமூகத்தில் உம்மை நம்பி வந்திருக்கிறோம். உங்களை நம்பி வந்திருக்கிறோம் ஆண்டவரே. வானத்தையும் பூமியை உண்டாக்கின அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற எங்கள் ராஜாதி ராஜாவை நம்பி உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் ஆண்டவரே. எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்க்கிற தேவன் நீங்க ஆண்டவரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அன்றைக்கு தானியேல் இடத்துல வந்த தூதன் தானியேலை பார்த்து சொன்னார், என்னுடைய வாயிலிருந்து எப்பொழுது விண்ணப்பம் பிறந்ததோ அப்பொழுதே ஆண்டவர் பதிலை அனுப்பிவிட்டார். உன்னுடைய விண்ணப்பம் உடனடியாக கேட்கப்பட்டது என்று சொன்னார். அருமையான தேவனுடைய பிள்ளையே, உன்னுடைய விண்ணப்பத்தை வாஞ்சியோடு கேட்க ஆண்டவர் ஆவல் உள்ளவராயிருக்கிறார். உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன, உன்னுடைய விருப்பம் என்ன, ஆண்டவருடைய சமூகத்தில் விண்ணப்பத்தோடு கூட பெருமூச்சோடு கண்ணீரோடு கூட நீ சமர்ப்பிக்கும் பொழுது எல்லாவற்றையும் கேட்டு உனக்கு இறங்க வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. தேவாதி தேவன் அவர் பெரியவர், அவர் வல்லமையுள்ளவர், அவர் கத்தாதி கர்த்தர், அவர் சேனைகளின் கர்த்தரானவர். அவரால் செய்யக்கூடாத ஒரு அதிசயமான காரியம் ஒன்றுமே கிடையாது. சகல கட்டுகளையும் அறுக்க வல்லமையுள்ள தேவன் அவர். காயங்களை மாற்ற வல்லமையுள்ளவர். ஹல்லேலூயா. அவரை கேளையாத்தின் மனம் வைத்திய. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து அவரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவரே எங்களுக்கு இறங்குங்கப்பா. மகிமை நிறைந்த தேவனே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு செவி சாய்ப்பீராக. எங்களுடைய இதயத்தின் ஏக்கங்கள், எங்களுடைய விண்ணப்பங்கள் எல்லாவற்றுக்கும் செவி கொடுக்கும்படியாய் எங்க மத்தியில வந்து இருக்கிற சிங்காசனத்தின் அதிபதியே, எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு இறங்குவீராக. எங்களுடைய வேண்டுதல்களுக்கு செவி சாய்ப்பீராக. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவரை நோக்கி பாரு, அவரை நோக்கி பார். வேதம் சொல்கிறது, ஆண்டவரை நோக்கி பார்த்த முகங்கள் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போனதே கிடையாதாம். வெட்கப்பட்டு போகிறது கிடையாது. நீ வெட்கப்பட்டு போகிறது இல்ல. உனக்கு அவர் அற்புதம் செய்ய வல்லமையுள்ளவராயிருக்கிறார். ஹல்லேலூயா. ஓர் மகிமையுள்ள கர்த்தர், அவர் மாறாத தேவன், நித்திய பிதா, வல்லமையுள்ள தேவன். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. உனக்காக எனக்காக கல்வாரி சிலுவையிலே ஜீவனை கொடுத்த தேவன் அவர். ரத்தத்தை சிந்தி உன்னை மீட்டெடுத்தவர். பரலோகத்தின் தேவன் அவர். அண்ட சராசரங்களையும் ஆளுகை செய்கிற ராஜாதி ராஜா, மகத்துவம் உள்ள தேவன் அவர். உன்னுடைய விண்ணப்பத்திற்கு செவி கொடாமல் இருப்பாரா? உன்னுடைய வேண்டுதல் என்ன, உன்னுடைய விண்ணப்பம் என்ன? அன்னைக்கு அண்ணால் தேவனுடைய சமூகத்தில் போய் தன்னுடைய இருதயத்தெல்லாம் அவருடைய சமூகத்தில் ஊற்றி விட்ட பொழுது ஒருவேளை பார்க்கிறவர்கள் எல்லாம் பரியாசம் பண்ணி இருக்கலாம். ஆனால் அவளுடைய விண்ணப்பத்தை கேட்டு ஆண்டவர் அவருக்கு இரக்கம் செய்தார் அல்லவா? இன்னைக்கு உன்னுடைய விண்ணப்பத்திற்கு இறங்க மாட்டாரா? ஆண்டவர் அநேக நேரங்களில் உனக்கு என்ன வேண்டும் என்று கேட்ட பொழுது, எனக்கு பார்வை வேண்டும் என்று கேட்டவங்களுக்கு பார்வையை கொடுத்தார். எனக்கு சுகம் வேண்டும், என் பிள்ளைக்கு சுகம் வேண்டும் என்று கேட்டவர்களுக்கு சுகத்தை கட்டளையிட்டார்.
ஹல்லேலூயா. அவர் தொட்ட மாத்திரத்திலே, அவர் வார்த்தை சொன்ன மாத்திரத்திலே எல்லாம் சுகமானது. வியாதிகள் எல்லாம் மறைந்து போனது. மரண கட்டுகள் எல்லாம் மறந்து போனது. அருமையான தேவனுடைய பிள்ளையே, இந்த வாழ்க்கையில் விடுதலை கொடுக்க வல்லமையுள்ள தேவன் அவர். இந்த கட்டுகள் எல்லாம் அறுக்க வல்லமையுள்ள கத்தாதி கத்தர் அவர். அவரை நோக்கிப்பார். அவரை உன்னை ரட்சிக்க வல்லமையுள்ளவர். அவரை உனக்கு கிருபை பாராட்டுவார். அவரை உனக்கு விடுதலை கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மகத்துவமுள்ள ராஜாவே, மகத்துவமுள்ள தேவனே, பராபரனே, உம்மையே நாங்கள் நோக்கி கூப்பிடுகிறோம். உம்மை நம்பி வந்திருக்கிறோம். நாங்கள் பாடலிலே பாடியபடி பரிசுத்த ஆவியானவர்களை நிரப்பி உங்கள் எல்லா கட்டுகளையும் அறுக்கப் போகிற தயவிற்காய் உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீரே ஆண்டவரே. எங்களுடைய கட்டுகள் எல்லாம் அறுக்கப்படுவதாக. விடுதலையோடு உம்மை ஆராதிக்க, விடுதலையோடு உம்மை துதிக்க, உமக்கென்று வாழ ஆண்டவரே எங்களுக்கு விடுதலை கட்டளையிடுவீராக, விடுதலை கட்டளையிடுவீராக. மகிமை நிறைந்த கர்த்தாவே, வல்லமையுள்ள தேவனே, உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மை நாங்கள் புகழுகிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம் ஆண்டவரே, உம்மை நாங்கள் கனப்படுத்துகிறோம். ஹல்லேலூயா. எல்லா மகிமைக்கும் பாத்திரமானவரே, துதிக்கப்படத்தக்க தேவனே, கேருபீன்களும் சேராபீன்களும் ஓயாமல் புகழ்ந்து போற்றுகிறவரே, உம்மையே நாங்கள் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உம்மை ஆராதித்து ஏகோபித்து உம்மைக்கு முன்னதாய் ஆர்ப்பரித்த ஜனங்களுக்கு முன்னதாய் எரிகோ கோட்டை தகர்ந்து போக பண்ணினவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். உம்முடைய நாமத்தில் வைராக்கியத்தோடு உம்முடைய நாமத்தை கொண்டு சென்று தாவீதுக்கு பெரிய வெற்றியை கொடுத்தீரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எங்களுக்கும் அதே வெற்றியை கொடுக்கிற ஆண்டவர் எங்க மத்தியில் வந்திருப்பதற்காய் உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம், உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ளவரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். மகத்துவமுள்ள பராபரனே, பரமராஜாவே, சர்வத்துக்கும் வல்ல பிதாவாகிய தேவனே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். பரிசுத்த ஆவியானவர் எங்களை பலப்படுத்துகிறவராய் எங்கள் மத்தியில் வந்திருப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த வல்லமையினால் எங்களை நிரப்புவீராக, எங்களை அபிஷேகிப்பீராக. மகத்துவமுள்ள தேவனே, மாறாத பரிசுத்தரே, எங்களை பலப்படுத்தும் வல்லமையுள்ள கர்த்தாவே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் போற்றுகிறோம், உம்மை நாங்கள் வாழ்த்துகிறோம், உம்மையே நாங்கள் வணங்குகிறோம் ஆண்டவரே. சர்வத்துக்கும் அல்ல பிதாவாகி தேவன் நீர் ஆண்டவரே. வானாதி வானங்களுக்கு கொள்ளாதவர், அதிசயமானவர், அற்புதங்களை செய்கிறவர், மகிமை பொருந்திய தேவன், வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரம் உடையவர் நீங்க மட்டும்தான் ஆண்டவரே. எல்லா தூத கணங்களும் உமக்கு உண்மையாக பணியும் ஆண்டவரே. நீ சொல்ல ஆகும், கட்டளையிட நிற்கும் என்று வேதம் சொல்கிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. We glorify you Lord. உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். மகிமைக்கு பாத்திரமானவரே, சர்வ வல்லமை பொறிந்தவரே, சாவாமை உள்ளவரே, அல்வாவும் ஒமேகாவும் ஆனவரே, ஆதியும் அந்தமும் இல்லாத எங்கள் தேவனே, சர்வ வல்லமையுடையவரே, சர்வ வியாபகரே, உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம், உம்மையே நாங்கள் கனப்படுத்துகிறோம் ஆண்டவரே. We honor you, King of Kings. Hallelujah. ராஜாதி ராஜாவானவரே, ஆசனங்களை ஏற்படுத்தி சிங்காசனங்களை கவிழ்த்து போடுகிறவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை நாங்கள் மகிமைப்படுத்துகிறோம். சகல துதி, கனம், மகிமை எல்லாவற்றையும் எங்கள் இயேசுவின் மூலமாக உமக்கு செலுத்துகிறோம் எங்கள் பரலோக பிதாவே. ஆமென். ஒன்றாக சங்கீதம் 57 சங்கீதம் 1 முதல் 11 வசனம் முடிய மாறி மாறி வாசிப்போம். எனக்கு இறங்கும் தேவனே, எனக்கு இறங்கும், உம்மை என் ஆத்துமா அண்டிக் கொள்கிறது. விக்கினங்கள் கடந்து போக மட்டும் செட்டிகளின் நிழலிலே வந்து அடைவேன். எனக்காக யாவையும் செய்து முடிக்கப் போகிற தேவனாகிய உன்னதமான தேவனை நோக்கி கூப்பிடுவேன். என்னை விழுங்க பார்க்கிறவன் என்னை நிந்திக்கையில் அவர் பரலோகத்திலிருந்து ஒத்தாசை அனுப்பி என்னை ரட்சிப்பார். தேவன் தமது கிருபையையும் தமது சத்தியத்தையும் அனுப்புவார். என் ஆத்துமா சிங்கங்களின் நடுவில் இருக்கிறது,
தீயை இறைக்கிற மனுபுத்திரருக்குள்ளே கிடக்கிறேன். அவர்கள் பற்கள் ஈட்டிகளும் அம்புகளும், அவர்கள் நாவு கருக்கான பட்டயமுமாயிருக்கிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. என் கால்களுக்கு கண்ணியை வைத்திருக்கிறார்கள், என் ஆத்துமா தோய்ந்து போயிற்று. எனக்கு முன்பாக குழியை வெட்டி அதன் நடுவில் விழுந்தார்கள். என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, தேவனே, என் இருதயம் ஆயத்தமாயிருக்கிறது, நான் பாடி கீர்த்தனம் பண்ணுவேன். என் மகிமையே விழி, வீணையே சுரமண்டலமே விழியுங்கள், அதிகாலையில் விழித்து கொள்வேன். ஆண்டவரே, ஜனங்களுக்குள்ளே உம்மை துதிப்பேன், ஜாதிகளுக்குள்ளே உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். உமது கிருபை வான பரியந்தமும் உமது சத்தியம் மேகமண்டலங்கள் பரியந்தமும் எட்டுகிறது. தேவனே, வானங்களுக்கு மேலாக உயர்ந்தருளும், உமது மகிமை பூமி அனைத்தின் மேலும் உயர்ந்திருப்பதாக. பிதாவுக்கும் குமாரனுக்கும் பரிசுத்தாவிக்கும் மகிமையுண்டாதாக. ஆமென். அவர் முழங்கால் படிட்டு கர்த்தருடைய ஜெபத்தை சொல்லுவோம். பரமண்டலங்களில் இருக்கிற எங்கள் பிதாவே, இப்படி நாமம் பரிசுத்தப்படுவதாக, இப்படி ராஜ்யம் வருவதாக, இப்படி சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுவது போல பூமியிலேயும் செய்யப்படுவதாக. அன்றன்று உள்ள எங்கள் அப்பத்தை எங்களுக்கு இன்று தாரும். எங்களுக்கு விரோதமாய் குற்றம் செய்கிறவர்களுக்கு நாங்கள் மன்னிக்கிறது போல எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னியும். எங்களை சோதனைக்குள் பிரவேசிக்க பண்ணாமல் தீமையினின்று எங்களை ரட்சித்துக் கொள்ளும். ராஜ்யமும் வல்லமையும் மகிமையும் என்னைக்கும் முடிவுகளே. ஆமென். அப்போஸ்தலர் விசுவாசத்தை அறிக்கை செய்வோம். வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனை விசுவாசிக்கிறேன். உடைய ஒரே பேரான குமாரனாகிய நம்முடைய நாதர் இயேசு கிறிஸ்துவையும் விசுவாசிக்கிறேன். பரிசுத்த ஆவியினாலே கன்னி மரியாளிடத்தில் உற்பவித்து பிறந்தார். பொந்திய பிலாத்துவின் காலத்தில் பாடுபட்டு சிலுவையில் அறையுண்டு மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு பாதாளத்தில் இறங்கினார். 3ஆம் நாள் மரித்தோரிடத்திலிருந்து எழுந்தொழினார். பரமண்டலத்துக்கு ஏறி சர்வ வல்லமுள்ள பிதாவாகி தேவனுடைய வலது பார்சத்திலே வீற்றிருக்கிறார். அவ்விடத்திலிருந்து உயிருள்ளோரையும் மரித்தோரும் நியாயந்திருக்க வருவார். பரிசுத்த ஆவியும் விசுவாசிக்கிறேன். பொதுவாக இருக்கிற பரிசுத்த சபையும் பரிசுத்தவான்களுடைய ஐக்கியமும் பாவம் மன்னிப்பும் சரீர உயிர்த்தெழுதும் நித்திய ஜீவனும் என்று விசுவாசிக்கிறேன். ஆமென். உட்காருவோம். வேதத்திலிருந்து ஒரு பகுதியை வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் எழுதின சுவிசேஷம் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் முடிய டைட்டசி வாசிக்கப்போம். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. யோவான் 14ஆம் அதிகாரம் 1 முதல் 12ஆம் வசனம் வரை. உங்கள் இருதயம் கலங்காதிருப்பதாக, தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ஸ்தலத்தை உங்களுக்காக ஆயத்தம் பண்ண போகிறேன். நான் போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணின பின்பு நான் இருக்கிற இடத்திலே நீங்களும் இருக்கும்படி நான் மறுபடியும் வந்து உங்களை என்னிடத்தில் சேர்த்துக்கொள்ளுவேன். நான் போகிற இடத்தை அறிந்திருக்கிறீர்கள், வழியையும் அறிந்திருக்கிறீர்கள் என்றார். தோமா அவரை நோக்கி, ஆண்டவரே, நீர் போகிற இடத்தை அறியோமே, வழியை நாங்கள் எப்படி அறிவோம் என்றான். அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன். என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். என்னை அறிந்தீர்களானால் என் பிதாவையும் அறிந்திருப்பீர்கள். இது முதல் நீங்கள் அவரை அறிந்தும் அவரை கண்டும் இருக்கிறீர்கள் என்றார். பிலிப்பு அவரை நோக்கி, ஆண்டவரே, பிதாவை எங்களுக்கு காண்பியும், அது எங்களுக்கு போதும் என்றான். அதற்கு இயேசு, பிலிப்புவே, இவ்வளவு காலம் நான் உங்களுடனே கூட இருந்தும் நீ என்னை அறியவில்லையா? என்னை கண்டவன் பிதாவை கண்டான். அப்படி இருக்க பிதாவை எங்களுக்கு காண்பியும் என்று நீ எப்படி சொல்லுகிறாய்? நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நீ விசுவாசிக்கிறதில்லையா? நான் உங்களுடனே சொல்லுகிற வசனங்களை என் சுயமாய் சொல்லவில்லை. என்னிடத்தில் வாசமாய் இருக்கிற பிதாவானவரே இந்த கிரியைகளை செய்து வருகிறார். நான் பிதாவிலும் பிதா என்னிலும் இருக்கிறதை நம்புங்கள். அப்படி இல்லாவிட்டால் என் கிரியைகளின் நிமித்தமாவது என்னை நம்புங்கள். மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், நான் என் பிதாவின் இடத்திற்கு போகிறபடியினால் என்னை விசுவாசிக்கிறவன் நான் செய்கிற கிரியைகளை தானும் செய்வான், இவைகளை பார்க்கிலும் பெரிய கிரியைகளையும் செய்வான். வாசிக்கும்படியாக குறிக்கப்பட்ட வேத பகுதி வாசித்தாயிற்று.
அசையாமல் இருப்பார்கள். எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எருசலேம் நகரம் மலைகளா எப்போதும் சூழ்ந்து இருப்பது போல், எப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். எப்போதும் எப்போதும் கர்த்தர் நம்மை சூழ்ந்து சூழ்ந்து காத்திடுவார். கர்த்தரை நம்பி நாம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். வாய்க்கால்கள் ஓரத்தில் நடப்பட்டு மனிதரும் மரமாய் வளர்வார்கள். வாய்க்கால்கள் ஓரமாய் நடப்பட்டு கணிதரும் மரமாய் வளர்வார்கள். கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கோடை காலத்தில் பயமில்லை, வறட்சி வந்தாலும் கவலை இல்லை. கர்த்தரை நம்பினோம் பேறு பெற்றோர், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். மனைவி கணிதம் பற்றி தேடி பிள்ளைகள் வாழிவ கன்றுகள் போல், மனைவி கணிதர் பற்றி தேடி பிள்ளைகள் ஓழிவ கன்றுகள் போல், இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். இல்லத்தில் மகிழ்ந்து வாழ்வார்கள், இடைவிடாமல் ஜெபிப்பார்கள். கர்த்தரை நம்பி நாம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனித பேறு பெற்றோர். கர்த்தரை நேசித்து அவர் வழியில் நடக்கும் மனித பேறு பெற்றோர். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். உழைப்பின் பயனை உண்பார்கள், நன்மையும் நலமும் பெறுவார்கள். கர்த்தரை நம்பி நாம் பேறு பெற்றோம், சீயோன் மலை போல் உறுதியுடன் அசையாமல் இருப்பார்கள், அசையாமல் இருப்பார்கள். அல்லேலூயா, அல்லேலூயா. மகிமை நிறைந்த ஆண்டவரே, வல்லமையுள்ள தேவனே, இந்த நல்ல நாளுக்காக மீண்டும் உமக்கு நன்றி செலுத்துகிறோம்ப்பா. உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்த நாங்கள் உம்மை ஆராதிக்க ஆண்டவரே எங்களுக்கு பலன் கொடுத்தீர். ஆவியானவரே எங்களோடு கூட இருந்து எங்களை பலப்படுத்தின கிருபைக்காக தயவிற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை ஆண்டவரே கண்ணின் மணியை போல காத்து கொண்டீங்கப்பா. எங்களுடைய பலவீனங்களிலே உம்முடைய பலன் எங்களை பரிபூர்ணமாய் தாங்கினதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமையுள்ள கரத்திலே எங்களை தாழ்த்துகிறோம். தேவரே இந்த நாளில் எங்களோடு பேசும், உம்முடைய பாதையில் நடக்க, உம்மை அறிந்து கொள்ள, உமக்கென்று வாழ எங்களுக்கு கிருபை செய்யும். பேசுகிற மகனை மறைத்து எங்களோடு பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமே ஆமே. வருவோம். நாளிலே ஹெவி நமக்கு செய்தி கொண்டு வருவாங்க. ஜபத்தோடு செய்திக்கு ஒரு நிமிஷம் கண்களை மூடி ஆண்டோடைய சமத்தை நோக்கி பார்ப்போம்.
எங்கள் இறக்கமுள்ள நல்ல பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினாலே உங்களுடைய சமத்துக்கு முதாக வருகிறோம். நீங்கள் அழைத்து வந்திருக்க ஒவ்வொருவருக்காகவும் நாங்கள் துதிக்கிறோம், சோதரிக்கிறோம். இந்த செய்தி வேளையிலும் சுவாமி, உங்களுடைய வார்த்தையை நாங்கள் தியானிக்கும் போது உங்களுடைய பிரசனம் எங்கள் மத்தியில் அசைவாட வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். தேவ கிருபை எங்களோடு தங்கியிருக்கட்டும், ஆசீர்வதியும் வழி நடத்தும். நீங்கள் உங்களுடைய வார்த்தைகளை புரிந்து கொள்ள எங்களுக்கு உதவி செய்ய வேண்டுமா நான் ஜெபிக்கிறேன். இயேசுவின் நாமத்தினால் எங்கள் ஜெபங்களை எடுக்கிறோம் பரிசுத்த பிதாவே, ஆமென். இன்னைக்கு செய்தியினுடைய தலைப்பு, இன்னைக்கு எதை பற்றி தியானிக்க போகிறோம், எதை பற்றி யோசிக்க போகிறோம், எதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, சத்தியம். சத்தியம்னா என்ன? யாரோ சொன்னீங்களா? உண்மை. உண்மை இதானா? உண்மையா? கரெக்டா? சத்தியம்னா உண்மையா? நேர்மையா? உண்மையா? சத்தியமும் உண்மையும் ஒன்று கிடையாது. அதுதான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இது எங்கேருந்து ஆரம்பிச்சிச்சு அப்படின்னா, ஒரு 3 மாதத்துக்கு முன்னாடி நான் ஒரு நாள் ஒரு செய்தி கொடுத்தேன். பிசாசு எப்படி பொய் சொல்லுவான் அப்படின்னு சொல்லும்போது ஒரு கதை சொன்னேன். எப்படின்னா, எதை சொன்னேன் அப்படின்னா, தாவீது கிட்ட பிசாசு பொய் சொல்கிறான். என்ன பொய் சொன்னான்? அது அன்னைக்கு அதை பேசல நான். மேபி உங்களுக்கு ஞாபகம் இருக்குமான்னு தெரியல எத்தனை பேருக்கு. பச்சைப்பேலை பற்றி ஒரு கதை சொல்கிறான். என்ன சொன்னா? பயங்கரமாக இருக்கால அப்படி இப்படின்லாம் கதை சொன்னான். இதை நான் உங்களுக்கு ஞாபகம் இருக்கான்னு தெரியல. சொல்லி முடிச்சுட்டு என் ஒய்ஃப் உட்காந்து எடிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ கேட்டாவ, பச்சைபால் வெகு சமுத்திரவாதி அப்படின்னு வேதம் சொல்லுதே, அவன் என்ன பொய்யா சொன்னான் அப்படின்னு கேட்டா. சொல்றது புரியுதா உங்களுக்கு? வேதம் என்ன சொல்லுது? அழகானவன் தான் அவனை பற்றி சொல்லுது. நான் என்ன சொன்னேன் இன்னைக்கு? பிசாசு சொன்னா. பிசாசு தான் அந்த 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 ஃபர்ஸ்ட் வார்த்தையை யார் ஆரம்பிச்சது? பிசாசு தான் பொய் சொன்னான். அந்த பொய்யை நம்பின பிறகு தான் அவனுக்கு அவன் மேலே இச்சை வந்தது அப்படின்னு சொல்லி நான் முடித்தேன். அதில் தான் அன்றைக்கி ஒரு பகுதி டிஸ்கஸ் பண்ணோம். அப்போ என் ஒய்ஃப் அதை முடிச்சுட்டு அந்த எடிட் பண்ணிட்டு இருக்கும்போது அப்புறம் என்னை கேட்டா, சௌந்தரவதிங்கிறது உண்மை தானே, அவள் அழகாக இருந்தாங்கிறது உண்மை தானே, அப்புறம் எப்படி நீங்கள் பிசாசு பொய் சொன்னான்னு சொன்னீங்க அப்படின்னு கேட்டா. அதை நான் பேசும்போதே கொஞ்சம் யோசனை வந்தது. அன்றைக்கி சொல்லாதது ஒரு வசதியாக போயிடுச்சு. ஏன் அதை வச்சு இன்றைக்கி ஒரு செய்தியே உருவாயிருச்சு. உண்மை வேற, சத்தியம் வேற. அதுதான் நம்ம இன்றைக்கி சொல்ல வரோம். உண்மைக்கு எதிர் என்னது? பொய். சத்தியத்துக்கு எதிர் அதுவும் பொய் தான் நீங்கள் சொல்லுவீங்க. நீங்கள் பொய் சொல்லுவீங்கன்னு சொல்லலை, அதுக்கும் பொய்ன்னு நீங்கள் சொல்லுவீங்கன்னு நான் சொல்கிறேன். பொய் சத்தியத்துக்கு எதிர் ஆக்சுவலி பொய் கிடையாது. உண்மை தான், கரெக்டு தான், இல்லைன்னு சொல்ல. சத்தியத்துக்கு எதிரான வார்த்தை என்னன்னா வஞ்சகம். பொய் கிடையாது. சத்தியத்திற்கு எதிர்மறையான வார்த்தை என்னது? வஞ்சகம். அந்த வஞ்சகம் உண்மையாகவும் இருக்கும். இதான் நான் சொல்ல வந்தது. அவன் சொன்னது உண்மை, பிசாசு சொன்ன வார்த்தை உண்மை, ஃபேக்ட். இங்கிலீஷில் ஃபேக்ட்னு சொல்லுவோம் இல்லையா, ஃபேக்ட். ஆனால் அது சத்தியமான்னு கேட்டால் இல்லை. இயேசு கிறிஸ்து தன்னை உண்மைன்னு சொல்லலை. உண்மைதான், அவர் உண்மைக்கு என்னுடைய அடிப்படை இயேசு கிறிஸ்து தான். ஆனால் அவர் என்ன சொன்னார்? நானே சத்தியம்னார். ஸோ இந்த சத்தியத்திற்கும் வஞ்சகத்துக்கும் நடக்கிற யுத்தம் தான் இன்னைக்கு நம்ம உலகத்தில் பார்க்குறது. அது என்னங்கிறது தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். சரி, வாசிக்க கேட்போம். மத்தேயு 4:6. நீர் தேவனுடைய குமாரனே ஆனால் தாழ குதியும், ஏனெனில் தம்முடைய தூதர்களுக்கு உம்மை குறித்து கட்டளையிடுவார். உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு அவர்கள் உம்மை கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். பிசாசு ஆண்டவரை கூட்டிட்டு போய் ஒரு மலை மேலே வச்சு காமிக்கிறான். இல்லாட்டி அவர்கிட்ட பேசுகிறான். அது இன்னொரு சம்பவம். இல்லாட்டி இது அந்த இடத்துல பேசுகிறான். பிசாசு சொல்கிறான் ஆண்டவரை பார்த்து, வசனம் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னா, உமது பாதம் கல்லில் இடராதபடிக்கு தூதர்களுக்கு கட்டளையிடுவார். அதாவது நீங்கள் நடந்து போகும்போது கீழே விழாதபடிக்கு உங்களை பாதுகாத்துக்கொள்ள தூதர்கள்லாம் ஆண்டவர் அனுப்புவார் உங்களுக்கு. அப்போ நீங்கள் என்ன பண்ண மாட்டீங்க? கீழே விழ மாட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறான். இங்கேருந்து நீங்கள் குதிச்சிங்கன்னு வச்சுக்கோங்க, காட் என்ன பண்ணுவார்? உங்களை ஆண்டவர் என்ன பண்ணுவார்? உங்களை தான் பிடிச்சிக்குவார்ல. கீழே தூதர்கள் என்ன, ஒவ்வொரு தூதன் என்னென்ன சைஸில் இருக்கான். நம்ம இப்போ வெளிப்படுத்தல ஒரு தடவை பார்க்குறோம். கடைசி காலத்தில் ஒரு தூதன் நிற்கிறான். அவனோட ஒரு கால் பூமி மேலே நிற்கிது, இன்னொரு கால் எங்கே நிற்கிது?
என்ன சொல்கிறது, சமுத்திரம் ஜலத்தின் மேலே நிற்கிது. அவன் வந்து என்ன தரிச்சிருக்கான், ட்ரெஸ்ஸு நம்ம சட்டை போட்டிருக்க மாதிரி அவன் எதை தரிச்சிருக்கிறானா, மேகத்தை தரிச்சிருக்கிறானா. என்ன அர்த்தம்னா அவன் மேகம் உயரத்துக்கு நிற்கிறான், மேகம் உயரத்துக்கு நிற்கிறான். இவன் இவ்வளோ பெரிய தூதர் தான் நீங்கள் வச்சுருக்கீங்கல்ல. பிதா யார் உங்களுக்கு? அப்பா மாதிரி. அப்பாவுக்கும் மகனுக்கும் இருக்க உறவு தானே உங்களுக்கும் பிதாவுக்கும். நீங்கள் அப்படியே எட்டி குதிச்சிங்கன்னா இவ்வளோ பெரிய தூதர்கள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க இவரை பிடிக்கிறத தவிர வேற எதுவும் வேலை இல்லை. இந்த மாதிரி ஒரு தூதர் அனுப்பிச்சா கூட என்ன பண்ணிடலாம், அவன் அழகா பிடிச்சிடலாமே. குதிங்கிறான். இது உண்மையா பொய்யா? குதிச்சாருன்னா பிடிப்பாங்களா மாட்டாங்களா? பிடிப்பாங்கல்ல. குதிச்சிருக்கலாம் ஆண்டவர். பிசாசு கேட்டது உண்மை, வசனம் இருக்கிறதும் உண்மை. ஆனா சத்தியமா அவன் கேட்டானான்னு கேட்டா கிடையாது. அவன் வஞ்சகமா கேட்டான். அவன் என்ன கேட்க வந்தான் அப்படின்னா, காடு என்னுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வைக்கணுங்கிறது தான் அவனுக்கு பிளான். தேவன் மனுஷனா வந்திருக்காரு, என் வார்த்தைக்கு கீழ்ப்படிய வச்சிடலாமா அப்படிங்கிறது தான் அவனுடைய திட்டமே. குதிக்கிறதோ அவரை கீழே விழாம தாங்கிறதோ அதெல்லாம் அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. பிசாசு போய் பிசாசுடைய வார்த்தைக்கு கடவுளை கீழ்ப்படிய வைக்க முடியுமா? அதுதான் அவனோட வஞ்சகமே. இதுதான் வஞ்சகம்னு நான் சொல்றேன். அவன் கேட்ட கொஸ்டின் உண்மை. குதிச்சார்னா பிடிப்பாங்களான்னு கேட்டா பிடிப்பாங்க. தூதர்களுக்கு கட்டளை இவர் பிடிக்க கூட வேண்டாம், பிடிக்காமலே இவர் நிக்கலாம். கரெக்டா? ஆனா அவன் கேட்ட வஞ்சகம் என்ன அப்படின்னா, கடவுளை என்னுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வைக்கணும். மனுஷனா வந்திருக்காரு, தேவனா போய் அங்க நின்றுவனால என்ன பண்ண முடியாது. அங்க சிங்காசனத்தில் உட்கார்ந்துருக்காருன்னு வச்சுக்கோமே, அங்க போய் இவனுக்கு பேச வருமா? ரைட்டா அப்படி குதிங்க, நான் பார்க்குறேன் எப்படி நீங்கள் குதிக்கிறீங்க அப்படின்னு கேட்க வருமானு கேட்டால் அவனுக்கு முடியாது. இப்போ மனுஷனாக வந்திருக்கிறதுனால தான் அவர்கிட்ட வந்து பேசவே முடியுது அவனால். சிங்காசனத்தில் உட்காந்துருக்க தேவனை பார்த்து அப்படி இப்படின்லாம் அவன் கதையெல்லாம் பேச முடியாது, வாய்ப்பே இல்லை. அவனுக்கு எண்ணம் கூட வராது அப்படி. இப்போ மனுஷனாக வந்திருக்காரு, மனுஷ சாயலில் ஒரு மனுஷ ரூபத்தில் மனுஷனாக தேவன் வெளிப்படுறார். இவனோட வஞ்சகம் என்னன்னா, குதிக்க வைக்கிறதோ அவரை காப்பாற்ற வைக்கிறதோ அதெல்லாம் கிடையாது. என் வார்த்தைக்கு அவரை பணிய வைக்கணும். பிசாசு யோசிக்கிறான், என் வார்த்தைக்கு அவரை பணிய வைக்கணும். பணிய வச்சுட்டா என்ன அர்த்தம்? கடவுள் எனக்கு கீழ்ப்படிந்தார். இதுதான் அவனோட வஞ்சகம். அவன் சொன்ன வசனம் இருக்குதான்னு கேட்டால் இருக்கு, உண்மை, ஃபேக்ட். ஆனால் ட்ரூத்தான்னு கேட்டால் கிடையாது. இதுதான் வஞ்சகமும் சத்தியத்துக்கும் இருக்க வித்தியாசம். சத்தியமும் உண்மையும் ஒன்று கிடையாது. வஞ்சகம் உண்மையா சில நேரத்தில் இருக்கும், ஆனால் அது சத்தியமாக ஆகுமான்னு கேட்டால் டெஃபினட்டாக கிடையாது. அது பாலில் கலந்த விஷம் மாதிரி இருக்கும். நம்மளுக்கு புரிஞ்சுக்கணும் தான். இது எப்படி சொல்கிறோன்னா, ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோமே. நீங்கள் தான் ஒரு ஆர்மி ஆஃபீஸர், ஒரு தீவிரவாதியை அரெஸ்ட் பண்ணிட்டீங்க. அரெஸ்ட் பண்ணி அவன் தீவிரவாதின்னு ப்ரூவும் பண்ணியாச்சு, தண்டனையும் கொடுத்தாச்சு, தூக்கு தண்டனை கொடுத்தாச்சு. அவனை காரில் ஜீப்பில் ஏற்றிட்டு போகும்போது அவன் பேசுகிறான், என்னங்க உங்கள் போலீஸ்க்கெலாம் சுடவே தெரியாதாமே, நீங்கள் இங்கிட்டு சுட்டிங்கன்னா அங்கிட்டு பறக்குமாமே புல்லட்டு. ஏய் யாருன்னு தெரியுமா? புல்லட்டுக்கு நான் சுட்டு அவார்டு வாங்கின ஆள் அப்படின்னு இந்த போலீஸ்காரன் பேசுகிறான். இந்த ஆர்மி ஆஃபீஸர் பேசுகிறான். எங்கே சுட்டு காமி, நான் நம்ப மாட்டேன். இவனும் சுட்டு காமிக்கிறான். இவன் என்னென்ன சொல்லுவீங்க? ஏண்டா அறிவு இருக்கா அவனுக்கு? அவனே தீவிரவாதி, அவன் பேச்சை கேட்டு நீ இன்னும் சுட்டு காமிச்சே அவனுக்கு அப்படின்னு கேட்பாங்க. இல்லாட்டி இப்படி இன்னொரு உதாரணம் சொல்கிறேன். ஒரு 1ஆம் கிளாஸ் குழந்தை போய் அவங்க பிரின்ஸ்பால்கிட்ட கேட்குது, உங்களுக்கு ஏபிசிடியே தெரியாதாமே, எங்கே சொல்லி காமிங்க அப்படின்னு கேட்குது. இவர் என்ன பண்ணுவார்? இவர் சொல்லி காமிச்சாருன்னு வச்சுக்கோங்க, அவர் எதுக்கு லாய்க்கு இல்லை? அங்கே உட்கார்றதுக்கு லாய்க்கு இல்லை. மேபி வேற ஏதாவது வேலை பார்க்கலாம், அங்கே உட்கார்றதுக்கு லாய்க்கு இல்லை. இதுதான் அவனோட வஞ்சகம். நிறைய நேரத்தில் பிசாசு சொல்றது உண்மையா இருக்கும். பிசாசு சொல்ற பொய், அதாவது அவன் பொய்னா பொய் சொன்னா நீங்க கண்டுபிடிச்சிருவீங்க ஈஸியா. இப்போ ஒருத்தர் நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நாளைக்கு நீங்கள் தான் பிரதமராக போகிறீங்க அப்படின்னு ஒருத்தர் சொல்கிறாரு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஏன்
ஆகாத காரியம் நம்மளுக்கு தெரியும். இது பிரச்சனை இல்லை. ஒருத்தன் வந்து சொல்லுவான், பிரதர் அண்ணா உங்களுக்கு வந்து நீங்கள் 10,000 ரூபாய் போட்டிங்கன்னா 10 மாதத்தில் என்ன வரப்போகுது, 10 லட்சம் வரப்போகுதுமா. அவன் ஒரு 4 பேரை கூட்டிகிட்டு வருவான். அவன் என்ன பண்ணியிருப்பான், பார்த்தீங்களா இவர் 10 லட்சம் வாங்கியிருக்காரு, இவர் 10 லட்சம் வாங்கியிருக்காரு. மாதம் மட்டும் நீங்கள் 10,000 ரூபாய் கட்டினா போதும். 1 லட்சம் கட்டினா நம்ம ஒரு 10 வருஷம் ஒரு வருஷம் கழிச்சு என்ன தருவோம், நம்ம 10 லட்சம் தருவோம்பா. இது உண்மையான்னு கேட்டால் உண்மையாக இருக்கும், உண்மையாக இருக்கக்கூடும். அவன் 4 பேர் உண்மையிலேயே வாங்கியிருப்பான். ஆனால் இது என்னன்னா வஞ்சகம், இது சத்தியம் கிடையாது. ஆண்டவர் நீ சும்மா உட்காந்துக்கலாம், லாட்ரி மட்டும் வாங்கினா உனக்கு என்ன வரும், காசு வரும்னு சொல்கிற தேவன் இந்த தேவன் கிடையாது. எங்கேயாவது சொல்லியிருக்காரு அவரு, குதிரை யுத்த நாளுக்கு ஆயத்தப்படும், குதிரை வருஷம் பூரா படுத்து தூங்கலாம், என்ன வரும், ஜெயம் வரும். ஏன் ஜெயம் கொடுக்குற தேவன் நான் ஒருத்தன் பேசுனா அவன் பேசுறதுல என்ன இருக்கு, வஞ்சகம் இருக்கு. அவன் சொன்ன வசனம் உண்மை, வசனம் உண்மை, ஆனால் அவன் சொன்ன விதம் வஞ்சகம். பிசாசு எப்பவுமே பொய் சொல்றான்னு நினச்சிக்காதீங்க நீங்கள். அவன் சொல்கிற விஷயம் நிறைய இடத்துல உண்மையாக இருக்கும். பிசாசு சொன்னால் உண்மையாக இருக்க சான்ஸ் இருக்குது, சத்தியமாக எப்பவுமே இருக்காது. சத்தியங்கிறது மட்டும் இருக்கவே இருக்காது. சரி, இன்னொரு உதாரணம் பார்ப்போம். ஒருத்தர் என்ன சொன்னார், வசனம் என்ன சொல்லுது அப்படின்னா மார்க் 16:18, சர்ப்பங்களை எடுப்பார்கள், சாவுக்கேதுவான யாதொன்றை குடித்தாலும் அது அவர்களை சேதப்படுத்தாது. போதும். வசனம் என்ன சொல்லியிருக்கு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவர்களை சேதப்படுத்தாது. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்கிட்ட நான் அவரை பார்த்துருக்கேன். அவர் நல்ல பிலீவர், அவர் சர்ச்சுக்கெல்லாம் ரெகுலராக வரவர். அவர்கிட்ட ஒருத்தன் கேட்டிருக்கான், வசனம் என்ன சொல்லுது உனக்கு, பாய்சனை குடித்தாலும் நீ என்ன பண்ண மாட்ட, சாக மாட்ட. வசனம் உண்மைனா நீ குடிச்சு காமின்னு இருக்கான். இந்த ஆள்கிட்ட நடந்த சம்பவம் இது. நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது ஒரு விசுவாசிக்கு நடந்த சம்பவம் அது. அவன் என்ன கேட்டான், வசனம் என்ன சொல்லுது, ஆண்டவர் இது நம்புறில்ல நீனு, சாவுக்கு ஏதுவான யாதொன்றையும் குடித்தாலும் அவங்க என்ன ஆகாது, ஒன்றும் ஆகாது. இந்த வசனத்தை நீ நம்புறியா இல்லையா அப்படின்ட்டு இருக்கான். ஒன்று நம்மால் ஆமான் இருக்கான், குடிச்சு காமின்னு இருக்கான். பாய்சனை, விஷத்தை இந்த கிறுக்கனும் குடிச்சிட்டான். குடிச்சு அவரை போய் அதுக்கப்புறம் வழக்கம் போல் அட்மிட்லாம் பண்ணி கஷ்டப்பட்டு அவரை காப்பாற்றிட்டாங்க. பேசின சர்ப்பம் உண்மையை பேசுனுச்சா பொய்யை பேசுனுச்சா, உண்மையை தான் பேசுனுச்சு. வசனம் இருக்கான்னு கேட்டால் இருக்கு. ஆனால் இதில் என்ன இவர் மிஸ் பண்ணார் அப்படின்னா, பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டார். இவர் குடிச்சதுக்கு அர்த்தம் என்னன்னா, பிசாசுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சிட்டாரு. பிசாசுக்கு எப்படி கீழ்ப்படிய போச்சு, இவர் பிசாசு சொல்றதை கேட்கக்கூடாதுல்ல, இவர் எப்படி கேட்டு குடிச்சாரு. அன்னைக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்காம இருந்தால் செத்து போயிருப்பார் அவர். இதே அந்த வசனம் சொல்லுது. பவுல் ஒரு இடத்துக்கு போறாரு, அந்த இடத்துல ஊழியம் கப்பலில் பண்ணிட்டு கஷ்டப்பட்டு அந்த ஒரு இடத்துல இறக்குறாங்க. பாம்பு கொத்திருச்சு, சாகலை, காப்பாத்தினார் ஆண்டவர். இந்த வசனத்தை ட்விஸ்ட் பண்ணி இந்த பிசாசு என்ன இந்த ஆள்கிட்ட பேசுனுச்சு மனுஷன் மூலமா, குடிச்சு காமி சாக மாட்டார்ல, அப்படிதான் அவன் வசனம் சொல்லுது. இதை நம்பினா நீ குடிச்சு காமின்னு சொல்லி அவனை ஏத்துக்க வச்சு, பிசாசுனுடைய வார்த்தையை கீழ்ப்படிய வச்சு அவரோட உயிரை எடுக்க போராடி முடிச்சிருச்சு. இதுதான் நம்ம கேர்ஃபுல்லாக இருக்கணும். அவன் சொன்னது உண்மை, சத்தியமான்னு கேட்டால் கிடையாது. வசனம் இருக்கா, உண்மை இருக்கு. அப்படி கடவுளால் காப்பாற்ற முடியுமா, முடியும். இந்த வசனத்தை பிசாசு சொல்லி வஞ்சித்து ஒருத்தனோட உயிர் எடுக்க பார்த்துச்சு. அவர் பண்ண தப்பு என்னன்னா, அந்த பிசாசுனுடைய வார்த்தை கீழ்ப்படிஞ்சது. பிசாசு என்ன சொன்னாலுமே கட்டாயமாக அதில் என்ன இருக்குன்னா உண்மை இருக்கும். ஆனால் அதோட சேர்ந்து என்ன இருக்குன்னா வஞ்சகம் இருக்கும். கடைசி காலத்தில் பொய்யை கண்டுபிடிக்கிறது ஈஸி. எவனாவது ஒருத்தன் என்னை பிரைம் மினிஸ்டர் ஆக போறீங்கன்னு சொன்னால் நான் நம்ப மாட்டேன், ஏன்னா அது நடக்காதுன்னு தெரியும்.
ஆனால் கொஞ்சம் நஞ்சை கலந்து உண்மை மாதிரி சொன்னானா ஒரு விஷயத்த, எனக்கு நம்பக்கூடிய விஷயத்த வஞ்சகமாக மாற்றி ஒருத்தன் சொன்னானா பல மனுஷங்கள் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. நம்ம எதுக்கு ஜாக்கிரதையாக இருக்கணும்னா வஞ்சகத்துக்கு ரொம்ப ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா கடைசி காலத்தில் வசனம் என்ன சொல்லுது? வஞ்சிக்கப்படுவாங்க நிறைய பேர், அற்புதம் பண்ணி கூட வஞ்சிப்பாங்க. இதை ரெண்டு விதமாக எடுத்துக்கிறாங்க. வசனம் என்ன சொல்லுதுன்னா, கடைசி காலத்தில் பெரிய பெரிய அற்புதத்தை யார் செய்வா? பிசாசு செய்வான். இதில் இது எக்ஸாம்பிள் சொல்கிறேன், இதை உதாரணம் சொல்கிறேன்னே. ஒரு குரூப் என்ன சொல்ல ஆரம்பிச்சிச்சுன்னா, உங்களுக்கு அற்புதமே தேவையில்லை, சுகமும் தேவையில்லை. ஏன்னா வசனம் என்ன சொல்லுது? வசனம் என்ன சொல்லுது? கடைசி காலத்தில் அற்புதம் பண்ணி ஏமாத்துவாங்க. அப்போ உங்களுக்கு என்ன தேவையில்லை? சுகம் தேவையில்லை, அற்புதம் தேவையில்லை, எதுவுமே தேவையில்லைன்னு நம்ப ஆரம்பிச்சிருச்சு. என்ன அற்புதம் நடந்தாலும் அதுக்கு பெருசாக தெரியாது. இன்னொரு குரூப் என்ன ஆயிடுச்சுன்னா, அற்புதம் தான் கிறிஸ்தவ வாழ்க்கைன்னு நினச்சிக்கிடுச்சு. இது ரெண்டுமே வஞ்சகம். அற்புதம் இல்லைன்னா கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது, விசுவாசமே கிடையாது அப்படின்னு இன்னொரு குரூப் நம்ப ஆரம்பிச்சு. இது ரெண்டுமே சரியான விசுவாசம் கிடையாது. அற்புதம் நம்மளை நம்புகிறோம், அற்புதம் நம்ம வாழ்க்கையில் நடந்திருக்கு. சுகத்தை நம்புகிறோம், சுகம் நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. பிசாசின் கிரியையிலேருந்து விடுதலை நம்புகிறோம், அது நம்ம வாழ்க்கையில் வந்திருக்கு. எல்லாமே நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. இது இல்லைன்னு யாரும் எக்காலத்துலேயும் சொல்ல முடியாது. அநேக அற்புதம் நடந்ததுனால தான் நீங்கள்லாம் ஆண்டவர் ஆண்டவர் அறியாத குடும்பத்திலேருந்து நீங்கள் ஏற்றுட்ருப்பீங்க. அற்புதம் தேவையில்லைன்னு நம்ம சொல்லலை. அற்புதம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கா? அதான் கேள்வி. அற்புதம் கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கா? அற்புதம் கிறிஸ்துவுக்கு வெளியில் இருக்கா? அதான் கேள்வி. அற்புதம் உங்களை கிறிஸ்துவ கிட்ட கொண்டு வருதா, இல்லாட்டி வஞ்சித்து உங்களை வெளில கூட்டு போதா? அதுதான் கேள்வி. அற்புதம் இன்னைக்கும் உண்டு. இயேசு கிறிஸ்து என்ன அற்புதம் பண்ணாரோ அத்தனை அற்புதமும் இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதுக்கு எல்லா வழியும் இருக்கு, நடக்குது, நடக்கும், நடந்திருக்கு. அற்புதத்துக்கு எதிராக பைபிள் சொல்லலை, வஞ்சகத்துக்கு எதிராக தான் பைபிள் சொல்லுது. இதில் நிறைய பேசுவாங்க. இது எதுக்கு நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா, இப்போ வஞ்சிக்கிற கூட்டம்னு ஒன்று இருக்குது. அது என்ன செய்யும்னா, பைபிளில் இருக்க வசனத்தை எடுத்து பொய் சொல்லும். இப்போ நீங்கள் ஒரு வசனம் வாசிக்க கேட்டீங்கல்ல, அதை நான் ரொம்ப அதுக்குள்ளே போகல, ஒரு சின்ன ஒரு உதாரணம் மட்டும் சொல்கிறேன். இந்த யெகோவா சாட்சிகள்னு ஒன்று இருக்குது. நம்ம இன்னொரு சர்ச்சில், தெரிஞ்ச சர்ச்சில் ஒருத்தர் வந்திருக்காரு, பைபிள் ஸ்டடி எடுத்திருக்காரு, இந்த பாஸ்டரும் அலோவ் பண்ணியிருக்காரு. அவன் ஆரம்பிக்கும் போது பைபிளில் வச்சு பேசுகிற மாதிரி தான் இருந்துச்சு. கொஞ்ச நாள் போனவொன்னு சொல்லியிருக்கான், ஏசு கிறிஸ்து கடவுள் இல்லைன்னு இருக்கான். அவன் பேசுனது அத்தனையும் பைபிளில் இருந்து. இதில் தான் நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்கணும். இயேசு தன்னை தேவன் என்று எங்காவது சொல்லியிருக்காரா? இன்னைக்கே சர்ச்சுக்கு வரேன்பா. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் என்ன பண்ணுவீங்க? இன்னைக்கு சாயங்காலம் போய் ஒரு ஆத்மாவை நம்ம என்ன பண்ண போகிறோம்? காப்பாற்ற போகிறோம்னு பைபிளில் முழுசாக படித்து பார்ப்பீங்க. ஆனால் இருக்காது. அப்போ உங்களுக்கு சந்தேகம் வரும், உண்மைத்தான் இவன் சொன்னானோ, அவர் எங்கே சொல்லியிருக்காரு கடவுள் அப்படின்ட்டு, என்னை தொழுது கொள்ளுங்கள் கடவுள்னு எங்கே சொன்னார் அப்படின்னு நீங்களும் படித்து பார்ப்பீங்க. விஷம் ஏறிடும். விஷம் ஏறி என்ன பண்ணுன்னா, ரட்சிப்பை அழிச்சிரும். ரட்சிப்பை அழிச்சிரும். அவன் சொன்னது வஞ்சகம், அவன் சொன்னதில் உண்மை இருக்க மாதிரி தெரியும். உங்களோட ரட்சிப்பை உறிஞ்சி எடுக்கிறதுக்கு இந்த விஷம் போதும். அந்த யெகோவா சாட்சிக்காரன் எவனாவது ஒருத்தன் கதவை தட்டுவான், தேவகுமாரன்னா கடவுள்னு போட்டிருக்கா பைபிளில், போட்டிருக்கு, ஆனால் அவனுக்கு தெரியாது. ஏன்னா அவன் ஆல்ரெடி யார்கிட்ட கடி வாங்கினவன்? இதே பாம்புகிட்ட கடி வாங்கி வஞ்சிக்கப்பட்டவன். அவன் என்ன செய்வான்? அடுத்தவனை வஞ்சிப்பான். விஷ பாட்டில் மட்டும் ஒருத்தன் காமிச்சா விஷம்னு உங்களுக்கு தெரியும். ஹார்லிக்ஸ் போட்டு கலக்கி வச்சுட்டு கொஞ்சோண்டு சைனைடு போட்டு வச்சா அதை என்ன பண்ணுவீங்க? இவ்வளோ பால் இவ்வளோண்டு சைனைடு இருக்கும்பீங்களா? அது மொத்தமாக விஷம்பீங்களா? இவ்வளோ பாலில் கொஞ்சோண்டு தான் சைனைடு போட்டிருக்கோம், என்னன்னு சொல்லுவீங்க? அதை பால் தான் சொல்லுவீங்க. ஏன்? தெரியுதுன்னு வச்சுக்குவோம், தெரியுதுன்னு வச்சுக்குவோம். அது ஓவராலாக விஷமா இல்லாட்டி பாலா? விஷம். இப்படி நிறைய குருட்டாட்டம் பிடிக்க வைக்கிற ஆவிகள் இருக்கு உலகத்தில். ஏன்னா நீங்கள் ஆதியாகமம் 1ஆவது அதிகாரத்தில் பாருங்க, அந்த 5 அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, பிசாசு ஏவாள்கிட்ட பேசுது. அது என்ன பேசுனுச்சு? தேவன்
உங்களை புசிக்கக்கூடாதுன்னு சொன்னாரோ? சொன்னாரோ? இந்த பழத்தை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ? ஆமாம் ஆமாம், மீதி எல்லா பழத்தையும் சாப்பிடலான்னு சொன்னார். அந்த ஒரு பழத்தை மட்டும் என்ன பண்ணக்கூடாதுன்னாரு? சாப்பிட கூடாதுன்னாரு. இவன் சொல்கிறான், எதுக்கு சொன்னார்? ஐயோ உனக்கு தெரியாது, புசிக்கிற நாள் நாங்கள் என்ன பண்ணுவோமா? சாவோமா? செத்துருவோமா நாங்கள்? யார் சொன்னா? நீ புசிக்கிற நாளில் என்ன பண்ண மாட்ட? சாக மாட்ட. புசிக்கிற நாளில் செத்தானா? செத்தானா? சாகலை. இன்னைக்கு ஒருத்தன் பேசிட்டு வரான், புசிக்கிற நாளில் சாவன்னு சொன்னாரே, ஏன் சாகலை? ஆண்டவர் உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா அப்படின்னு கேட்குறான். உண்மை சொன்னாரா பொய் சொன்னாரா? ஒரு உதாரணம் சொல்கிறேன் உங்களுக்கு. சவுல சொல்கிறாரு, உன் ராஜாவா உன்னை என்ன பண்ணிட்டேன்? அது கடைசியில், அது ஆரம்பம். நான் சொல்கிறது கடைசியில். சாமுவேல்கிட்ட சொல்கிறாரு, சவுல நான் என்ன பண்ணிட்டேன்? ராஜாவா இராதபடி தள்ளிட்டேன். தள்ள போகிறேன்னு சொல்லலை, ஆல்ரெடி அவர் என்ன பண்ணிட்டாரு? தள்ளிட்டார். அன்னைக்கு ராஜாவா அவன் இல்லாமல் போயிட்டானா? அப்புறம் ஏன் தள்ளிட்டேன்றார் இவரு? அவர் கணக்கில் தள்ளிட்டார். அப்போ இவன் தள்ளப்பட்டிருக்கணும்ல, ஏன் அவன் ராஜாவா இருந்தான்? அவன் சொல்லி 38 வருஷம் ராஜாவா இருந்தான். 1 வருஷம் 2 வருஷம் இல்லை. இன்னொரு ஒரு உதாரணம் சொல்லணும்னா, என் பார்வைக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் ரெடி பண்ணிட்டேங்கிறாரு. அன்னைக்கே சொல்லுவார். அப்போ தாவீது பிறக்கவே இல்லை. இவர் சொல்றாரு, என்னுடைய பார்வைக்கு ஏற்ற ஒரு ஆளை நான் என்ன பண்ணிட்டேன்? ரெடி பண்ணிட்டேன், நான் தேர்ந்தெடுத்துட்டேன். ஆனால் அந்த நேரத்தில் தாவீதுங்கிற ஆள் பிறக்கவே இல்லை. அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா அன்னைக்கு புசிக்கும் நாளில் நீ சாவனா, அவன் அவர் கணக்குப்படி அன்னைக்கு ராஜாவா அவன் அன்னையிலேருந்து கிடையாது. அன்னைக்கு தான் மரணங்கிறது இவங்க வாழ்க்கைக்குள்ள வந்தது. இதுதான் சத்தியம். இது இவனுக்கு புரியாது. என்னைக்கு பழத்தை சாப்பிட்டானோ அன்னைக்கு தான் மரணம்ங்கிறது ஒன்று உருவாகுது. அவர் கணக்கில் அவன் மரணத்துக்கு குறிக்கப்பட்டாச்சு. குற்றவாளியை தூக்கிடணும்னு எழுதிட்டாங்க. அதுக்கு மேலே அதை மாற்ற முடியாது. ஜட்ஜு பார்வையில் அன்னைக்கு என்னாச்சு? தீர்ப்பு வந்தாச்சு அவன் மேலே. ஆனால் இன்னும் 10 வருஷம், ஒரு 6 மாதம் கழிச்சு அவனை தூக்கு போடுவாங்க. அன்னைக்கிலேருந்தே அவன் என்ன கைதி? மரண கைதி, தூக்கு கைதி. 6 மாதம் கழிச்சு தான் தூக்கு போட போகிறாங்க. ஆனால் எழுதுனது என்னைக்கு? அன்னைக்கு. இதுதான் சத்தியம். இந்த சத்தியம் தெரியாமல் இது வஞ்சிக்கப்பட்ட கூட்டம் என்ன பண்ணுன்னா, இப்படி ஏதாவது உங்களை வந்து கேட்கும். நீங்களும் பைபிள் எடுத்து பார்ப்பீங்க, கண்டுபிடிக்க முடியாது. உடனே நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதை நம்ப மட்டும் ஆரம்பிச்சிட்டிங்கன்னா, நம்புனீங்கன்னா போதும். பிசாசு சொல்கிறத வஞ்சகத்தை நம்புனீங்கன்னா போதும், விஷம் ஏறிடும். ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்க வேண்டிய காலத்தில் நம்ம இருக்கிறோம். அற்புதத்தை எதிர்பார்க்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. அற்புதம் உங்களுக்கு வேணுங்கிறதும் உண்மை, நம்மளுக்கு எனக்கு வேணுங்கிறதும் உண்மை. என் லைஃப்பில் நிறைய அற்புதத்தை நான் பார்த்து தான் வந்திருக்கேன், பார்க்காம வரல. கிறிஸ்துக்குள்ளே இருக்கா? கிறிஸ்துவின் வார்த்தையில் அடிப்படையில் இருக்கா? இங்கே தான் வஞ்சகத்தை நம்ம செக் பண்ணோம். ஒரு 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 இவன் இருந்தானா, ஒரு பாஸ்டர் இருந்திருக்காரு. ஒரு பாஸ்டர் என்ன பண்ணியிருக்காரு, அவர் சர்ச்சை பக்கத்தில் ஒரு இந்த நம்ம ஊரில் இந்த ஜோசியக்காரன், இந்த குறி சொல்கிறான் வருவான். அங்கே சில ஊரில் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டென்ட் மாதிரி போட்டு அதில் உட்காந்துருப்பான். ஒரு ஊழியக்காரர் போய் கேட்க போயிருக்காரு, ஏதாவது என் கையை பார்த்து ஜோசியம் சொல்லு, அந்த அம்மாட்ட குறி சொல்கிற அம்மாட்ட கேட்டிருக்காரு. அது சொல்லியிருக்கு, இத்தனை வருஷத்தில் உன் ஒய்ஃபுக்கு என்ன வரப்போகுது? ஒரு கொடிய நோய் வரப்போகுது அப்படின்னு சொல்லியிருக்கு. அதே மாதிரி இத்தனை வருஷத்தில், குறிப்பிட்ட வருஷத்தில் நோய் வந்தது. இது உண்மையா பொய்யா? நான் சொல்கிறேன், இவர் போய் மட்டும் கேட்காம இருந்தால் அந்த அம்மாவுக்கு வந்திருக்காது. ஏன் தெரியுமா? அந்த அம்மா சொன்னதை இவர் ஃபஸ்ட்டு போனது தப்பு, பிசாசுகிட்ட போய் கேட்டது மிகப்பெரிய குற்றம். அதுக்கடுத்து நம்பினது அதை விட பெரிய குற்றம். பிசாசு சொன்னது அவன் வாழ்க்கையில் நடந்துச்சு. ஏன்னா அந்த பிசாசை அவன் ஏற்றுக்கிட்டான். இன்றைக்கும் சில பேர் இந்த ஜோசியக்காரன்ட்ட போகிறது, சூனியக்காரன்ட்ட போகிறது, அதாவது
கடவுள் அருவருக்கிற ஒரு சின்னில் வந்து பார்த்திங்கன்னா இந்த சூனியம் பண்ணுறது, பில்லி சூனியம் பண்ணுறது, இதெல்லாம் இது கடவுள் வெறுக்கிற விஷயம். ஏன் இதை போய் கேட்டால் நடக்கும்னு நான் சொல்கிறேன்னா, பிசாசு சொல்கிறதுக்கு நீங்கள் வழி கொடுத்துட்டீங்க. நடக்கும், உண்மை. பிசாசு ஒரு சாபம் வந்துட்ட வரும்னு சொன்னிச்சுன்னா நீ நம்பினா நடக்கும். ஏன்னா நீங்கள் பிசாசுக்கு ஒப்பு கொடுத்துட்டீங்க. நம்புறதுனா என்ன அர்த்தம்? பிசாசு சொல்கிறத நீங்கள் கேட்குறீங்கன்னு அர்த்தம், இல்லாட்டி பிசாசுக்கு கீழ்ப்படிஞ்சிங்கன்னு அர்த்தம். இதைத்தான் பிசாசு போய் இயேசு கிறிஸ்துவை ட்ரை பண்ணுறான். இங்கே குதிங்க முடியாது, அது அவருக்கு தெரியும். அவர்கிட்டயே போய் அவன் ட்ரை பண்ணியிருக்கானா பாருங்க. உங்ககிட்டயே ஒருத்தன் பக்கத்து வீட்டுக்கார அம்மா வந்து பேசும். அந்த ஜோசியக்காரன்ட்ட போனால் அவன் என்ன சொல்லுவான்? வாக்கு சொல்லுவான். வாக்கு சொல்லி நடந்திருக்கு 10 பேருக்கு, நடக்கலாம். ஆனால் விஷத்தில் கலந்த, பாலில் கலந்த விஷம் மாதிரி அது. நீங்கள் நம்பிட்டீங்கன்னா பிசாசுக்கு வேலையை முடிச்சிடும். இதுதான் வஞ்சகம். சில பேர் கேட்பான், ஒருத்தன் கேட்டான், உன் கண்ணத்தை ஒரு கலத்தில் அரைஞ்சா நீ என்ன பண்ணுவான்னு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, மறு கண்ணத்தை காமிக்கணும்னு இருக்காரு. இந்த கேள்வியை ஒருத்தன் வந்து கேட்குறான், நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அதுக்கு அது ஆன்சர் கிடையாது. அவன்கிட்ட நம்ம என்ன சொல்லணும்னா, ஒரு கண்ணத்தை காமிச்சா நீ இன்னொரு கண்ணத்தை நீ அடிப்பியா? அவ்வளோ மட்டமான ஆளா நீ? அப்படின்னு தான் அவனை வாய மூட வைக்கணுமே ஒழிய இங்கே அடிச்சு காமி அப்படின்னு கேட்கக்கூடாது. ஒரு இடத்துல பிரச்சனை வருது, ஒதுங்கிப்போ, அதை நான் சொல்லலை, புரியுதா? பக்கத்து வீட்டுக்காரன் ஒரு 2 இன்ச்சு நகட்டிட்டான்னு வச்சுக்குவோம், என்ன பண்ணலாம்? 2 இன்ச்சு கல்லை நகட்டிட்டான், என்ன பண்ணுவோம் நம்ம? ஜோம் பண்ணுறது வந்து வானத்திலிருந்து எலியா அக்கினி இறக்குன மாதிரி இவன் மேலே என்ன வரணும் இப்போ அப்படி நீ ஜோம் பண்ணினா நம்மளை மாதிரி மட்டமான விசுவாசி யாரும் கிடையாது. இவர் கூட சண்டை போட்டாராம், எலியாவுக்கு ஆண்டவர் அக்கினி அனுப்பின மாதிரி அனுப்பி அவனை எரிக்கணுமா. அப்படின்னா இன்னும் 1ஆம் கிளாஸ் லெவலில் நம்ம இருக்கிறோன்னு அர்த்தம். ஆவிக்குரிய வாழ்க்கையில் 1ஆம் கிளாஸ் லெவலில் கூட இல்லை, 1ஆம் கிளாஸ் கூட பாஸ் ஆகாமல் 10 வருஷமாக உட்காந்துட்டு இருக்கோன்னு அர்த்தம். அப்படி உனக்கு வெறுப்பும் கசப்பும் பக்கத்து வீட்டுக்காரன் மேலே வந்ததுன்னா உன்ட்ட யார் இருக்கான்னு அர்த்தம்? யார் இருக்கா? பிசாசுலே முத்துன பிசாசு. எந்த பிசாசு? இந்த வஞ்சிக்கிற பிசாசு இருக்குன்னு அர்த்தம். சரி, சத்தியத்தினுடைய குணாதிசயம் என்ன? சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 8:32 வாசிக்கப்போமா? சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் என்றார். சரி, சத்தியத்தை புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு வழி இருக்கு. என்ன அப்படின்னா, சத்தியம் ஒரு மனுஷனை என்ன ஆக்கும்? விடுதலை ஆக்கும். விடுதலை ஆக்கணும். சத்தியம் ஒரு மனுஷன் என்ன பண்ணணும்? விடுதலை ஆக்கணும். ஆக்கணும். ரைட்டுங்களா? இப்போ தாவீது கதைக்கு வரேன். தாவீதுகிட்ட போய் உண்மைதான் பேசினான், ஆனால் வஞ்சகம். அது பச்சை பார்த்தா எப்படி இருக்கா அப்படி இருக்கா அப்படின்னு ஏதாவது ஒரு கதையை அவன் சொன்னான். அதையும் அவன் நம்பினான். நம்பி தப்பு நடந்துருச்சு. அதுக்கப்புறம் என்ன நடந்துச்சு? அடிமைத்தனத்துக்குள்ள தாவீது வந்தான். என்ன அடிமைத்தனத்துக்குள்ள வந்தான்? பாவ அடிமைத்தனத்துக்குள்ள வந்து அதுக்கு வந்த விளைவுகளை இவன் எதிர்கொள்ள வேண்டியதாச்சு. புரியுதா நான் சொல்றது? சத்தியம் என்ன பண்ணுன்னா விடுதலை ஆக்கணும். விடுதலை ஆக்குனாதான் அது பேர் சத்தியம். சத்தியம் விடுதலை ஆக்கும். அதை நம்பி அது சொல்றபடி கீழ்ப்படிஞ்சா நம்மளை என்ன பண்ணும்? விடுதலை ஆக்கும். அதில் மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தாவீது கதையில் என்ன ஆச்சு அப்படின்னா, அவன் சொன்ன உண்மை, பிசாசு சொன்ன உண்மை, ஆனால் வஞ்சகம். அந்த வஞ்சகம் எதுக்குள்ள கொண்டு போச்சுன்னா கட்டுக்குள்ள தாவீதை கொண்டு போயிடுச்சு. தாவீது கட்டப்பட்டு போயிட்டான். அதுக்கு மேலே அவன் நியாய தீர்ப்பு வந்தது. நியாய தீர்ப்பினால கட்டப்பட்டான், சாபத்தினால கட்டப்பட்டான். எல்லா கட்டுக்குள்ளேயும் அவனை கொண்டு போயிடுச்சு. அதுக்கப்புறம் கிருபையெல்லாம் ஆண்டவர் வெளியே கொண்டு வந்தார். அதை விட்டுருங்க. சத்தியம் என்ன பண்ணும் அப்படின்னா விடுதலையாக்கும். வஞ்சகம் என்ன பண்ணுன்னா ஒரு மனுஷனை கட்டுக்குள்ளே கொண்டு வந்துடும். சரி, இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, யோவான் 8:32 வாசி கேட்டோம் இல்லையா? சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். சத்தியம் எதிலிருந்து விடுதலையாக்கும் அப்படின்னு கேட்டால், இதுக்கு முன்னாடியே ஒரு டைம் பேசியிருக்கோம், ஞாபகம் இருக்குமான்னு தெரில. வெளிச்சம் எதுலேருந்து விடுதலையாகும்? இருட்டிலேருந்து விடுதலையாக்கும். தண்ணி வறண்டு போன நிலத்தை எதுலேருந்து விடுதலையாக்கும்? வறட்சியிலிருந்து செழுமைக்கு விடுதலையாக்கும் இல்லையா? இப்போ ஒரு மனுஷனுக்கு வந்து பணம் இல்லாமல் இருக்குது, வறுமையில் இருக்காரு,
பணம் அவருடைய வாழ்க்கையில் வந்ததுன்னா அவர் எதுலேருந்து விடுதலை கிடைக்கும்? வறுமையிலிருந்து விடுதலை கிடைக்கும். ஒரு மனுஷன் சாபத்தில் இருக்காரு, சாபத்திலிருந்து வெளியில் வரணும்னா ஆசீர்வாதம் வரணும். ஆசீர்வாதம் வந்துச்சுன்னா அது எதுலேருந்து விடுதலையாக்கும்? சாபத்திலேருந்து விடுதலையாக்கும். சத்தியம் எதுலேருந்து இப்போ விடுதலை ஆக்கணும்? வஞ்சகத்திலேருந்து விடுதலையாக்கும். இயேசு கிறிஸ்து நானே வழி சத்தியம் ஜீவன் சொன்னார். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எதுலேருந்து விடுதலையாக்கும்? வஞ்சகத்திலேருந்து விடுதலையாக்கும். பிசாசு பொய் மட்டும் சொல்கிறவன் இல்லை, வஞ்சிக்கிறவன், உண்மையை ட்விஸ்ட் பண்ணி சொல்லுவான். ரொம்ப ஜாக்கிரதையாக இருங்க. குறிப்பாக இவங்க 2 பேர்ட்டையும் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ ஒரு பன்னிக்குட்டியை காமிச்சு இதுதான் கடவுள்னு ஒருத்தர் சொன்னால் நீங்கள் சிரிப்பீங்க. அதே இது ஒரு ஆள் பைபிளை தூக்கிட்டு வந்து பைபிளில் இருக்க 4 வசனத்தை காமிச்சு இயேசு கடவுள் இல்லைன்னு ஒருத்தன் சொன்னால் அந்த வஞ்சகத்திலேருந்து உங்களை காப்பாற்றிக்கிறது தான் ரொம்ப முக்கியம். பைபிளில் இருந்து தான் பேசுவான். பைபிளில் இருக்க வசனத்தை வச்சு தான் உங்ககிட்ட பேசுவான். பைபிளை ட்விஸ்ட் பண்ணி தான் சொல்லுவான். பிசாசு ஃபஸ்ட்டு பேசுனதுலேருந்து இயேசு கிறிஸ்துவை பேசின வரைக்கும் பைபிளில் இருந்து தான் பேசினான். எழுதியிருக்குதான் குதிங்க, நீ தான் விஷத்தை குடிச்சா சாக மட்டும் எழுதியிருக்கல, குடிச்சு காமி. இதுதான் வஞ்சகம். இதுக்கு கீழ்ப்படிஞ்சிட்டானா ஒருத்தன் முடிஞ்சு. வஞ்சகத்தை நம்ம புரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு என்ன வேணும் அப்படின்னா, நம்மளுக்கு என்ன வேணும்னா சத்தியம் வேணும். ஏன்னா சத்தியம் தெரிஞ்சாதான் இது வஞ்சகங்கிறதே உங்களால் புரிய முடியும். சத்தியத்தை தெரியாமல் வஞ்சகத்தை மேற்கொள்வது ரொம்ப கஷ்டம், அது வாய்ப்பே இல்லை. ஏன்னா ஆண்டவர் சொன்னார், நான் மட்டும்தான் வழி, நான் மட்டும்தான் சத்தியம், நான் மட்டும்தான் ஜீவன். சத்தியம் எதுலேருந்து உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னா, அந்த சாபத்தினால் வந்த வஞ்சகத்தினால் வந்த சாபத்தில் இருந்தும், வஞ்சகத்தினால் வந்த விளைவில் இருந்தும், வஞ்சகத்தினால் வந்த அவமானத்தில் இருந்தும், வஞ்சகத்தினால் வந்த பாவத்தில் இருந்தும், வஞ்சகத்தினால் வந்த சாபத்தில் இருந்தும், இது அத்தனையில இருந்தும் உங்களை விடுதலையாக்கும். அதுதான் சத்தியம். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, தன்னை சொல்றாரு, நானே வழி சத்தியம் ஜீவனுமா இருக்கேன் அப்படின்னு. சரி, இந்த வஞ்சகத்திலிருந்து விடுபடணும்னா சத்தியத்தை நம்ம எப்படி அறிந்து கொள்றது அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாசிக்க கேட்போம். யோவான் 17:17. உம்முடைய சத்தியத்தினாலே அவர்களை பரிசுத்தமாக்கும், உம்முடைய வசனமே சத்தியம். பியூர் வசனம், கலக்காம குழப்பாம ஒரு வசனத்தை நம்ம கரெக்டாக புரிஞ்சுக்கிறது தான் சத்தியம். சரி, இந்த வசனத்தை புரிஞ்சுக்கணும்னா அதுக்கு நம்மளுக்கு ஒருத்தர் வேணும். யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதே யோவானில் 16:13 வாசி கேட்போம். சத்திய ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும் உங்களை நடத்துவார். அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார். இதில் ஒரு வசனம் தெளிவாக சொல்லுது, சத்திய ஆவி. இப்போ இந்த வசனம் சத்தியத்தை புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு என்ன வேணும் அப்படின்னா, சத்திய ஆவி வேணும். இந்த சத்திய ஆவி தான் என்ன சொல்லி கொடுப்பார்னா, வசனத்தில் இருக்கிற உண்மையை, வசனத்தில் இருக்கிற வெளிச்சத்தை நம்மளுக்கு புரிகிற மாதிரி என்ன செய்வார், சொல்லி கொடுப்பார். இந்த சத்திய ஆவி இல்லாமல் நம்ம வெறுமன மூளையை மட்டும் வச்சு பைபிளை படித்தோம்னா பைபிள் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்காது, ஏதோ கடமைக்கு படித்த மாதிரி இருக்கும். ஒருவேளை இந்த பரிசுத்த ஆவியானவர் இருந்தாருன்னா அந்த வசனம் நம்மளுக்கு என்ன வரும், ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், அற்புதமாக இருக்கும், நம்மளுக்கு ஈஸியாக விளங்கும். அதுக்குள்ளே இருக்கிறதான ஒளி நம்மளுக்கு என்ன பண்ணும், வெளிப்படும். இப்போ 3வது ஒன்று சொல்கிறார் ஆண்டவர், யோவான் 14:6. அதற்கு இயேசு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாய் இருக்கிறேன், என்னாலே அல்லாமல் ஒருவனும் பிதாவினிடத்தில் வரான். இப்போ இதில் 3 விஷயத்தை நீங்கள் பார்த்தீங்க. ஃபஸ்ட்டு என்ன பார்த்தோம், எது சத்தியம், உம்முடைய வசனமே சத்தியம். அதுதான் எங்கே பார்த்தோம்னா யோவான் 17:17 பார்த்தோம். அடுத்தது அந்த சத்திய வசனத்தை நம்மளுக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு யார் உதவி செய்கிறா, சத்திய ஆவியானவர். அப்போ அவர் யார், சத்தியம். அதுக்கு அடுத்தது சொல்கிறாங்க, நானே வழியும் சத்தியம் யார் சொல்கிறா, இயேசு சொன்னார். இப்போ சத்தியத்தினுடைய 3 பரிமாணம்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று கடவுளுடைய வார்த்தை, இன்னொன்று கடவுளுடைய ஆவி, அடுத்தது யார், கிறிஸ்து இயேசு. இது 3ம் ஒத்து எப்பவும் போகும். வசனத்தில் இல்லாததை, பழைய ஏற்பாட்டில் இல்லாததை இயேசு கிறிஸ்து என்ன பண்ணியிருக்க மாட்டார், புதிய ஏற்பாட்டில் சொல்லியிருக்க மாட்டார்.
ஆவியானவர் என்ன சொல்லியிருப்பாரு? அடுத்த வந்த சீஷர்கள்ட்ட இயேசு கிறிஸ்து சொன்னதை இன்னும் விளக்கி சொல்லியிருப்பாரு. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் தான் யார்? சத்திய ஆவி. அதனால தான் நம்ம வச்சோம், சத்திய ஆவி வரும்போது சகல சத்தியத்திற்குள்ளும், சகல சத்தியம்னு சொல்கிறத விட சகல சத்தியமாகிய வார்த்தைக்குள்ளும் உங்களை நடத்துவார். பைபிளில் இருக்கிற வார்த்தைகளை குறித்து உங்களை கரெக்டாக நடத்துவார். இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யோவான் 1:1 வாசி கேட்போமா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆதியிலே வார்த்தை இருந்தது. இதை மூணையும் சேர்த்தது யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதனுடைய பெர்ஃபெக்ட் வெளிப்பாடு, அதனுடைய அச்சாரமான வெளிப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. சரி, இப்போ ஒரு கொஸ்டின். ஆண்டவர் தான் வார்த்தைன்னு போட்டிருக்கு இல்லையா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, இயேசு தான் என்னது? வார்த்தை. வார்த்தை அப்படின்னா என்ன? வார்த்தை தேவனாக இருந்துச்சுங்கிறத நம்ம அப்படியே புரிஞ்சுக்க கூடாது. வார்த்தைனா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதுக்கு ஒரு 2-3 பாயிண்ட் இருக்கு. ஒரு ஜட்ஜை போய் பார்க்க போறீங்க, அவர் எழுதுகிற தீர்ப்பு என்ன? அவர் எழுதுகிற தீர்ப்பு என்ன? வார்த்தை எழுதுவார். அப்படின்னா என்னன்னா, கடவுளுடைய அதிகாரம் எழுதிட்டார்னா, எழுதி சீலை குத்திட்டார்னா அவர் என்னது? தீர்ப்பு கொடுத்தாச்சு. வார்த்தை எழுதப்பட்டு, வார்த்தைனா என்ன அர்த்தம்னா, பிதாவுடைய அதிகாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா கிறிஸ்து. இன்னொரு டைம் நீங்கள் வாக்கு போவீங்க, இவர் வாக்கில் பயங்கர வாக்கு உள்ளவருங்க அப்படின்னு என்ன அர்த்தம்? கடவுளுடைய ஞானத்திற்கு நீங்கள் உருவம் கொடுத்தீங்கன்னா அதுதான் யாரு? அதுதான் யாரு? இயேசு. அதிகாரம், நான் அதுக்கு தான் ஒரு உதாரணம் சொன்னேன். ஜட்ஜி எழுதுகிற வார்த்தைக்கு பேர் என்னது? அதிகாரம். கடவுளுக்கு அதிகாரம் யாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா, கடவுளோட அதிகாரம் யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. கடவுளுடைய ஞானம் யாரு? அதுதான் வசனத்தில் எழுதியிருப்பார் நீதிமொழிகளில். ஞானம் கூப்பிடுது, ரோட்டில் நின்று கூவுது. அது என்னது? ஞானம் கூப்பிடுமா? உங்களுக்கு ஞானம் அதுவாக போய் கூப்பிடுமான்னு கேட்டால் முடியாது. என்ன சொல்ல வர்றாரு? இயேசுவை தான் ஞானமாக உருவப்படுத்துறாரு. அதுதான் பவுல் எழுதுவார், பிதாவினுடைய ஞானம் யாரு? இயேசு. He is the wisdom of Godன்னு போட்டிருக்கோம். இதுதான் வார்த்தையினுடைய இன்னொரு இது. வாக்குள்ளவர் அப்படின்னா நல்ல ஞானமான ஆள், இவர்கிட்ட போய் கேட்டால் கரெக்டாக சொல்லுவார் அப்படின்னு அர்த்தம். இன்னொன்று, இவர் வாக்கில் மாறவே மாட்டாருங்கன்னு ஒருத்தர் சொல்லுவீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இவர்கிட்ட போய் கடன் கொடுத்தா இவர் சொன்னபடி, ஒருத்தர்கிட்ட பணமே இல்லை, கடன் கொடுக்குறேன்னு சொல்லிட்டாரு, ஆனால் வாக்கில் சிறந்தவருங்க. கடன் வாங்கியாவது இவர் என்ன பண்ணிடுவார்? அந்த சொன்ன வாக்கை நிறைவேற்றிடுவார். அப்படின்னா உண்மை உள்ளவர். கடவுளுடைய சத்தியத்தின் வெளிப்பாடு யாருன்னா இயேசு. இன்னொன்று பாருங்க, சங்கீதம் 107:20 பாருங்க, அவர் தம்முடைய வசனத்தை அனுப்பி அவர்களை குணமாக்கி அவர்களை அழிவுக்கு விலக்கி தப்புவிக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இயேசுவை அனுப்பி அவருடைய தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். வார்த்தையை அங்கேருந்து பேசி அனுப்பிச்சு குணமாக்குறாரு. அதுக்கு அந்த அர்த்தமும் உண்டு. இன்னொரு அர்த்தம், இயேசு கிறிஸ்துவ மனுஷனை அனுப்பிச்சு, இது சங்கீதத்தில் பழைய ஏற்பாட்டில் எழுதப்பட்ட வசனம், இயேசுவ மனுஷனை அனுப்பிச்சு அவர் ரத்தம் சிந்ததுனால பாவம் மன்னிக்கப்பட்டு அந்த தழும்புகளால் நம்ம என்ன ஆகிறோம்? குணமாகிறோம். அப்போ இதுக்கு எப்படி என்ன சொல்லுவாங்கன்னா, இஸ் த எக்ஸ்பிரஷன் ஆஃப் த வில் ஆஃப் காட். கடவுளுடைய சித்தத்தின் வெளிப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. வார்த்தைனா நீங்கள் எழுதின வச்ச எழுத்து அப்படியே மனுஷனா மாறி வந்துருச்சுன்னு புரிஞ்சிக்கூடாது. அதில் 4 விஷயம் இப்போ நான் சொல்லியிருக்கேன். இன்னும் நிறையா இருக்கும், இன்னும் நிறைய கூட இருக்கும், எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லியிருக்கேன். வாக்குனா அத்தாரிட்டி, கடவுளுடைய அதிகாரம். கடவுளுடைய அதிகாரத்தின் வெளிப்பாடு யாருன்னா இயேசு. கடவுளுடைய ஞானத்தின் வெளிப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. கடவுளுடைய உண்மைத்துவத்தின் வெளிப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. கடவுளுடைய சித்தத்தின் வெளிப்பாடு யாருன்னு கேட்டிங்கன்னா இயேசு. இது எல்லாத்தையும் சேர்த்து தான் ஒரே வருஷத்தில் யோவான் எழுதுறாரு. அது யார் இருந்தா? வார்த்தை இருந்துச்சு, அது தேவனிடத்தில் இருந்தது, அது
தேவனாய் இருந்தது. இந்த காரணங்கள்லாம் வச்சுதான், இதனால தான் அவர் எழுதுறாரு ஆண்டவருடைய வார்த்தையாகிய கிறிஸ்து அப்படின்ட்டு. இன்னைக்கு நம்மளுக்கு ஒரு வாக்குத்தத்தத்தை ஆண்டவர் கொடுத்தாரு, சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். இந்த சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னா என்ன பண்ணணும்? சத்தியத்தை அறிவீர்கள். என்ன பண்ணணும்? அறிய வேண்டும். இப்போ சத்தியம் இருக்கு, சத்தியம் இயேசுதாங்கிறது நம்மளுக்கு புரிஞ்சிருச்சு. சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சத்தியத்தை அறிவீர்கள்னா, எனக்கு இந்திய நாட்டு பிரைம் மினிஸ்டர் என்ன பண்ணும் தெரியும். எப்படி தெரியும்? அவர் பேர் என்ன, அவர் எந்த ஊர்லேருந்து வந்தார், அவர் எலெக்ஷனில் எத்தனை வாக்கில் வின் பண்ணார், இதெல்லாம் தெரியும். ஆனால் நான் அறிஞ்சிருக்கேனான்னு கேட்டால் இல்லை. தெரிகிறதுக்கும் அறிகிறதுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குது. இந்த அறிதல்ங்கிற வேர்டு எங்கே யூஸ் பண்ணப்பட்டிருக்கும் அப்படின்னா, ஈசாக்கு தன் மனைவியை அறிந்தான். இவங்களுக்கும் இவரை தெரியும், இவருக்கும் இவங்களை தெரியும். இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப க்ளோஸ். ஒரு ஹஸ்பண்டும் ஒய்ஃபும் எவ்வளோ க்ளோஸாக இருப்பாங்களோ அந்த அளவுக்கு ஒருத்தர் தெரிஞ்சிருக்கும். பார்த்தீங்களா நம்மளுக்கு? அதுதான் அறிதல் தான். என் நாமத்தை அவன் தெரிந்திருக்கிறபடியால் அவனை உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன் அப்படின்னு போட்டிருக்குல்ல. சூப்பர். நாமத்தை தெரிந்திருக்கிறது அதில் போடல. அதில் என்ன போட்டிருக்குன்னா, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால். அப்போ என்னன்னா, எனக்கும் அவரை தெரியணும், அவருக்கும் என்ன தெரியணும். அதுதான் அறிதல் தான். அதுதான் எக்ஸ்பர்ட். பைக்கை தண்ணியை வச்சு என்னால் கழுவ முடியும், ஒரு மெக்கானிக் போய் அதை கழட்டி எல்லாத்தையும் பார்க்க முடியும். இன்ஜினுக்குள்ளே இருக்க பிரச்சனையை கூட அவரால் புரிஞ்சிக்க முடியும். அவர் பைக்கை என்ன பண்ண வச்சுருக்காருன்னா, தெரிஞ்சு வைக்கல, அறிஞ்சு வச்சுருக்காரு இல்லையா? உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா, இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு சொந்தக்காரர் வராரு. உங்கள் ஒய்ஃபோ இல்லாட்டி உங்கள் ஹஸ்பண்டோ எப்போ கோவப்படுவார்னு அவருக்கு என்ன தெரியாது. இவருக்கு தான் தெரியும். என்ன சொன்னால் இது குலைக்கும், என்ன சொன்னால் கடிக்கும், என்ன சொன்னால் இதை அமைதிப்படுத்தலாம் அப்படிங்கிறது யாருக்கு தான் தெரியும்? ஒய்ஃபுக்கும் அப்படி தான். என்ன சொன்னால் இந்த ஆள் இப்படி சொன்னோம்னா இது என்ன பண்ணும்? குலைக்கிறதோடு நின்றும். இந்த வார்த்தையை சொன்னோம்னா என்ன பண்ணும்? வந்து கடிச்சுவிடும். இதுக்கு மேலே சொன்னோம்னா என்ன ஆயிரும்? முக்தி அடைஞ்சிரும் இது அப்படின்ட்டு ஒரு சில விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும் இல்லையா? ஏன் தெரியுது? 25 வருஷமா இதோட தான் என்ன பண்றேன் நான். என்ன பண்றீங்க? அது ரொம்ப நல்ல வார்த்தை. 25 வருஷமா இதோட தான் என்ன பண்ணி கொட்டிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு நான் சொல்லலை, நீங்க தான் சொன்னீங்க. இயேசுவை தெரிஞ்சிருக்கிறோம், எத்தனை பேர் அறிஞ்சிருக்கிறோம்? அதான் கேள்வி. இப்ப சத்தியம் நம்மளை விடுதலை ஆக்கணும். உண்மை, சத்தியத்தை படிச்சிருக்கிறோம், படிச்சு தெரிஞ்சிருக்கிறோம், அறிஞ்சிருக்கிறோமா? இயேசு நல்லவருங்கிறத யாரோ சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம் ஒரு காலத்தில். நல்லவருங்கிறத நம்ம ருசிச்சிருக்கிறோமா? என் மைண்டுக்கு புரியலாம் ஒரு விஷயம், இருதயத்தில் ஏற்றிருக்கேனா? அது அடுத்த கொஸ்டின். இயேசுவோ ஒரு ஃபிலாசபியாக எனக்கு தெரிஞ்சிருக்குதா, இல்லாட்டி மதமாக தெரிஞ்சிருக்குதா, இல்லாட்டி உணர்வு பூர்வமாக உண்மையாக எனக்கு கிறிஸ்துவ எனக்கு புரிஞ்சிருக்கிறேனா, இல்லாட்டி அறிஞ்சிருக்கிறேன் இருதயத்தில்? அதுதான் கேள்வி. அறிஞ்சவனை தான் அவர் சொல்கிறாரு, என் நாமத்தை அவன் அறிந்திருக்கிறபடியால் உயர்ந்த அடைக்கலத்திலே வைப்பேன். தெரிஞ்சவனை பற்றி அதை சொல்லலை. பைபிளில் இயேசுன்னு ஒருத்தர் இருந்தாருங்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். ஒரு சில நாட்டில் இருக்கவங்கள தவிர, ஒரு சில குட்கிராமத்தில், ஒரு சில காட்டுக்குள்ளே இருக்கவங்கள தவிர எல்லாருக்கும் இயேசுங்கிற பேரை தெரியும். ஆனால் அவங்க யாரும் என்ன பண்ணல? அறியலை. சத்தியத்தை அறிவீர்கள், விடுதலையாக்கும். ஃபஸ்ட்டு சத்தியத்தை அறியணும்னா இயேசு கிறிஸ்துவ எனக்கு பர்சனலாக தெரியணும். கிறிஸ்துவுக்குள்ள வாரம் சர்ச்சுக்கு வந்துட்டு, வாரம் பைபிள் படிச்சுட்டு, வாரம் காணிக்கை கூட போட்டுட்டு, கிறிஸ்துவ தெரிஞ்சு மட்டும் இருக்கிற ஒரு பெரிய கூட்டம் இருக்கு. ஆனால் இது யாரு? என்ன பண்ணாத கூட்டம்? அறியாத கூட்டம். இதுதான் சொல்லுது போய் ஒரு நாள், உங்கள் நாமத்தில் நாங்கள் அப்படி பண்ணமே, இப்படி பண்ணமே, எங்களை என்ன தெரியாதுன்னு. உங்களை ஒரு காலம் என்ன சொன்னார்?
தெரியாதுன்னாரு அவரு. தெரியாதா அறியாதா? அறியவில்லை. அப்படின்னு என்ன சொல்ல வர்றாரு? உனக்கும் எனக்கு ரிலேஷன்ஷிப்பே கிடையாதுப்பா. நீ என்னமோ உனக்கு தெரியும், எனக்கு இவனை யாரும் தெரியாதவன் கிடையாது. நரகத்தில் இருக்கவனை கூட யாருக்கு தெரியும்? நரகத்தில் ஒரு ஆத்மா இருக்கு, அங்கே இருக்குங்கிறது அவருக்கு தெரியுமா தெரியாதா? தெரியும், ஆனால் அறியல அவர். கடவுள் அறியாதவர், கடவுள் தெரியாதவர்னு அவர் சொல்லல அந்த வசனத்தில். உங்களை ஒரு காலம் எந்த காலத்திலையுமே உங்களை என்ன பண்ண எனக்கு என்ன இருக்காது, உங்களை அறியலை. உங்களை தெரியும், ஆனால் உங்களை நல்லா தெரியும். இங்கிலீஷுக்கும் தமிழுக்கும் இதில் ஒரு நல்ல வித்தியாசம் இருக்கும். ரெண்டு இடத்துலையுமே நோன் தான் போட்டிருக்கோம், இங்கிலீஷில் KNOW தான் போட்டிருக்கோம். ஆனால் தமிழில் ரொம்ப அழகாக இருக்கும். தெரியாதுன்னு சொல்லியிருக்க மாட்டார், அறியாதுன்னு இருப்பார். உங்களை ஒரு காலம் அறியல். நீ அற்புதம் பண்ண உண்மை, எனக்குள்ள நீ பண்ணல, வெளியில் பண்ண, வேற காரணத்துக்காக நீ பண்ண. அதனால நீ என்ன பண்ணல, எனக்கு மகிமைப்படுத்தலை. உன்னை ஒரு காலமும் நான் என்ன பண்ணல, அறியேன். எனக்கும் உனக்கும் என்ன இல்லை, உறவே இல்லை, எந்தவித கனெக்ஷனும் இல்லை. ஆனால் கிறிஸ்தவன், கடவுளுக்கு அவன் ஒருத்தன் இருக்கான், இந்த சர்ச்சில் மெம்பராக இருக்கான்னு தெரியுமான்னு கேட்டால் தெரியும். ஆனால் அறிய அவருக்கு என்ன பண்ணாது, அறிஞ்சவங்க கிடையாது. இப்போ சத்தியம் விடுதலை ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு விஷயம் இதுதான், 1ஆம் கிளாஸ் நம்ப வேணும். நீங்கள் பைபிள் என்னதான் உங்களுக்கு மூளையில் தெரிஞ்சு பைபிளில் சொன்னதை நீங்கள் நம்பலைன்னா தெரிஞ்சதில் ஒரு பிரயோஜனமும். அந்த அறிதல்ங்கிற அனுபவத்துக்கு எப்போ வர்றோம், தெரிகிறதுக்கும் அறியறதுக்கும் இருக்க அந்த அனுபவத்துக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு நம்ம என்ன பண்ணணும்னா, நம்ம சைட்லேருந்து நம்ப வேண்டும். நம்பாமல் ஒரு மனுஷன் அறிதல்ங்கிற ஒரு உறவுக்கு அவனால் என்ன பண்ண முடியாது, எக்காலத்திலையும் வர முடியாது. ஒரு மனுஷன் கடவுளுடைய வார்த்தையை நம்பவில்லைன்னா சர்ச்சுக்கு வரவங்க எல்லாரும் நம்புவாங்கன்னு நான் சொல்ல முடியாது. ஒரு காலத்தில் நான் சர்ச்சுக்கு போயிருக்கேன், முழுசாக நம்புறேன்னு கேட்டால் இல்லை. ஏசு கடவுள்னு எனக்கு தெரிஞ்சிச்சு, ஆனால் முழுசாக என் இருதயத்தை ஏற்றுக்கிட்டேன்னு கேட்டால் இல்லை, தெரியல. நான் ஜோம் பண்ணி அற்புதம் கூட நடந்திருக்கு, ஆனால் ஆண்டவர் அறிஞ்சு வச்சிருந்தேனான்னு கேட்டால் எனக்கு தெரியல. கடவுளை அறியணும்னா அதுக்கு முதல் ஸ்டெப்பு என்ன நம்ம பண்ணணும்னா, நம்மளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரோ அதை என்ன பண்ணணும், நம்பணும். ஏன்னா வசனம் தெளிவாக சொல்லுது, விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு பிரியமாக இருப்பது கூடாத காரியம். இதை இப்படி மாற்றி சொல்கிறேன், விசுவாசம் இல்லாமல் தேவனுக்கு தேவனால் அறியப்படுவது கூடாத காரியம். பிரியமாக இருந்தால் என்ன பண்ணியிருப்பார், அவர் அறிஞ்சிருப்பார்ல. அவர் அன்பை காமிச்சார், இல்லைன்னு நான் சொல்லலை. நம்ம என்ன சொல்கிறது, நம்ம அவருக்கு அறியப்பட்டிருக்கோங்கிற இதுக்கு நம்ம சைட்லேருந்து என்ன பண்ணணும்னா விசுவாசம் வேண்டும். விசுவாசம் இல்லாமல் கடவுளுடைய தொடர்பில் இருப்பது கூடாத காரியம். உயிர் இல்லாமல் பாடி உயிரோட, ஒரு சரீரம் உயிரோடு இருப்பது கூடாத காரியம். உயிர் இல்லாமல் ஒரு மனுஷன் உயிரோடு நடப்பது கூடாத காரியம். அதுக்கு நிகரான ஒரு விஷயம் என்னன்னா, விசுவாசம் இல்லாமல் தேவனுடைய தொடர்பில் தேவனுக்கு அறிந்தவர்களாக இருப்பது கூடாத காரியம், நடக்காத காரியம். நடக்கவே நடக்காது. பூமி இப்படி மாறி சுத்திரும், இது என்ன நடக்காது. விசுவாசமும் நம்பிக்கையும் அவர் மேலே இல்லாமல் ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரால் அறியப்பட்ட பிள்ளைகளாக இருப்பது வாய்ப்பே இல்லை. இப்போ அடுத்த கொஸ்டின் வரும், எனக்கு விசுவாசமே வரமாட்டேங்குது பிரதர், என்ன பண்ணலாம்? கேள்வினால் விசுவாசம் வரும். ஒருத்தன் இயேசு கிறிஸ்துவிட்ட வரான், அவன் பிள்ளைக்கு முடியல, என்னால் அற்புதம் செய்ய முடியும் நம்புறியான்னு ஆண்டவர் கேட்குறாரு. அப்போ அவன் என்ன சொல்கிறான், என்னுடைய அவிசுவாசம் நீங்கி போக அதுதான் சிம்பிள். அவர்கிட்டே போயிருங்க, சாமி எனக்கு என்ன பண்ணல, நீங்கள் எனக்கு ஓரளவுக்கு புரியுது, நீங்கள் தான் கடவுள்னு, எனக்கு இன்னும் முழுசாக கூட புரியல, எனக்கு ஆனால் விசுவாசமும் இல்லை. கடவுளே நம்பாத 2-3 பேர் இங்கே உட்கார்ந்துருப்பாங்க, உண்மை.
சர்ச்சுக்கு வந்தவங்க அப்படிப்பட்ட ஆட்களையும் ஆண்டவர் கூப்பிட்டு வருவார். கொஞ்சம் கொஞ்சமாக அவங்கள மோல்டு பண்ணி கொஞ்சமாக மாற்றுவார். அழைக்கப்பட்டவங்க நிறைய பேர் வருவாங்க. கடவுளை நம்பாதவன் கூட வருவான், இருக்கலாம். இங்கே உட்கார்ந்துருக்கவங்களையும் இருக்கக்கூடும். எனக்கு விசுவாசம் வரல சாமி, எனக்கு விசுவாசத்தை கொடுங்க, என் அவிசுவாசம் நீங்கி போக உதவி செய்யுங்க. ஏன்னா சில வஞ்சக ஆவிகள் இருக்குது, அது பொய் சொல்லும், அது பேசிக்கிட்டே இருக்கும். அது இருக்கும்போது விசுவாசம் வராது. அது ஃபஸ்ட்டு வஞ்சிக்குதுன்னு நீங்கள் ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கணும். அதுக்கு என்னுடைய விசுவாசம் நீங்கி போக உதவி செய்யும் அப்படின்னு கேட்டோன்னா 200% உதவி செய்வார். ஏன்? நம்மளுக்கு உதவி செய்கிறதுக்கு தான் அவர் என்ன பண்ணார்? மனுஷனாக வந்தார். விசுவாசம் இல்லாமல் அவரால் அறியப்படுவது நடக்காத காரியம். அப்புறம் அடுத்த ஸ்டெப்பு, கிரியை இல்லாத விசுவாசம் செத்தது. இப்போ நம்புறான் ஒருத்தன் அப்படின்னா அதுக்கு என்ன வேலையோ அவன் செய்வான். புரியுதா நான் சொல்றது? ஒரு மனுஷன் ஒரு விஷயத்தை நம்புனா, ஒரு மனுஷன் எம்எல்ஏ ஆகணும்னு நம்பினார்னா தெரு தெருவாக போய் அவர் என்ன பண்ணுவார்? வாக்கு சேகரிப்பார். யார் வேலையே செய்ய மாட்டாங்கன்னா நம்பாதவன் இந்த வேலையும் செய்ய மாட்டான். ஏன்னா அவனுக்கு என்ன தெரியும்? ஒரு எம்எல்ஏ இருக்கார், 10 ஓட்டு கூட எனக்கு விழுகாதுங்க, எம்எல்ஏ கேண்டிடேட்டாக நிற்கிறாரு, அவர் நம்புறாரு 10 ஓட்டு கூட எனக்கு விழாது. அந்த 10 ஓட்டு யாரு? இவங்க வீட்டில் இருக்க கூட்டம் 10 பேர் இருப்பாங்கல்ல, இப்படி சொந்தக்காரன் வீட்டில், அந்த 10 ஓட்டை தவிர வேற எதுவுமே விழாதுன்னு இவர் நம்புறாரு. இவர் என்ன செய்வார்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டார். ஏன்னா இவருக்கு நல்லா தெரியும் நம்ம வீட்டுக்காரனை தவிர வேற யாரும் ஓட்டு போட மாட்டான். ஜெயிச்சிடலான்னு நம்புறவன் தான் அத்தனை வேலையும் பார்ப்பான். காலில் இருந்து சும்மா இருக்க மாட்டான். ஒவ்வொரு வீடாக போய் பார்த்து 4 பேர்கிட்ட பேசி, உங்கள் வீட்டில் என்ன பிரச்சனை, இந்த ரோடு இல்லையா, நான் போய் பேசுகிறானோ இல்லையோ, மேலே போய் சொல்கிறானோ இல்லையோ, ஆனால் வேலையை பார்ப்பான். அதுக்கு ஏற்ற கிரியைகளை செய்ய வேண்டும். கிரியை இல்லாத விசுவாசம் செத்துது. இப்போ ஒரு உதாரணம் சொல்கிறேன்னே, உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கவங்க நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க, பக்கத்து வீட்டுக்கோ இல்லாட்டி உங்கள் ஊருக்கோ ஒரு 4 பேர் ரட்சிக்கப்படணும் சாமின்னு நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. ஜெபத்தை நீங்கள் நம்பி பண்ணீங்கன்னா என்ன தெரியுமா செய்வீங்க? என்ன செய்வீங்க? எல்லாம் அவன் செயல். நான் என்ன பண்ண மாட்டேன்? வாயவே திறக்க மாட்டேன். ஆனால் ஆண்டவர் கூப்பிட்டு வருவாருன்னு நம்புனீங்கன்னா நீங்கள் உண்மையாக நம்பலன்னு அர்த்தம். ஒருவேளை நம்பி நீங்கள் ஜெபம் பண்ணீங்கன்னா கட்டாயமாக அதுக்கு அடுத்து செய்ய வேண்டிய வேலையை செய்வீங்க. உங்களுக்கு நம்பிக்கையே இல்லைன்னா ஒரு வேலையும் செய்ய மாட்டீங்க. இல்லாட்டி இப்படி சொல்கிறேன், ஒரு வேலையும் செய்யாமல் இருந்தீங்கன்னா உங்கள் நம்பிக்கையே கோளாறாக இருக்குன்னு அர்த்தம். காடு எல்லாத்தையும் உங்ககிட்ட செய்ய சொல்லலை, ஒரு மனுஷனை போய் நம்ப வச்சிருன்னு உங்களை சொல்லலை. உலகம் எங்கும் போய் நீங்கள் என்ன பண்ணுங்க, நம்ப வைனாரா? சொல்லலை அவரு. அதெல்லாம் என் வேலை, நான் பார்த்துக்கிறேன், உன் வேலையை நீ செய்ய. நம்மளுக்கு கொடுக்கப்பட்ட வேலையும் நம்ம செய்யாமல் இருக்கிற பட்சத்தில் உங்கள் நம்பிக்கையில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். உண்மையாக நம்புனீங்கன்னா கட்டாயமாக உங்களால் முயற்சி எடுத்து நீங்கள் செய்ய வேண்டியதை செய்வீங்க. ஏன்னா ஜெபம் என்ன பண்ண வைக்கும்னா ஒருத்தரை வேலை பார்க்க வைக்கும். சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னா மொத சத்தியத்தை நம்பணும். நான் 100க்கு 200% சொல்லுவேன். 20 வருஷம் சர்ச்சுக்கு வர்றதுனால அவங்க நம்பிட்டாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். நான் பிறந்ததுலேருந்து கிறிஸ்தவ குடும்பத்தில் தான் வளர்ந்துருக்கேன். நான் நம்பிட்டேனான்னு கேட்டால் இல்லை. 3-4 ஜென்ரேஷனாக கிறிஸ்தவங்க. எங்கள் தாத்தா ஒருத்தர் ஒரு சின்ன சர்ச்சை கட்டி கொடுத்துருக்காரு. அவர் ஃபஸ்ட்டு எப்படி ரசிக்கப்பட்டாருன்னா, குழந்தை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை. தாத்தாவோட முந்தின ஜென்ரேஷன், தாத்தாவோட அப்பா இல்லாட்டி தாத்தாவோட தாத்தா, குழந்தையே உங்களுக்கு பிறகு வாய்ப்பு இல்லை அப்படின்ட்டு ஒரு பெரிய ஒரு குத்து விளக்கு செஞ்சு வச்சுருக்காங்க. இந்த குழந்தை மட்டும் எங்களுக்கு மட்டும் குழந்தை பிறந்துருச்சுன்னா ஒரு குறிப்பிட்ட கோயிலுக்கு, திருச்செந்தூர் கோயிலுக்கு இந்த குத்து விளக்கை நாங்கள் என்ன பண்ணுவோம், பரிசாக கொடுப்போம் அப்படின்னு தான் அவங்க பொருத்தனை பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தை பிறக்கல. அப்புறம் ஒரு சுவிசேஷர் வந்து சொல்கிறார், இயேசுவை நம்புனீங்கன்னா நடக்குமா? அவர் ஜோம் பண்ணி தான் குழந்தை பிறக்குது. அப்புறம் அந்த குத்து விளக்கை தூக்கி ஒரு சர்ச்சுக்கு போய் கொடுத்து இதை பொருத்தனையாக பண்ணியிருக்கோன்னு சொல்லி வச்சு ஆரம்பித்தாங்க. எப்போ? எங்கள் தாத்தாவோட தாத்தாவோ இல்லாட்டி அவங்களுக்கு தாத்தாவோ, அப்பாவோ தாத்தாவோ, 4 ஜென்ரேஷன் நான் கிறிஸ்டின் தான். ஆனால் நம்பினோமா ஆரம்பத்தில்னு கேட்டால் இல்லை. நம்பாமல் நிறைய பேர் இங்கே இருப்பீங்க. நம்ப பழகுங்க.
நம்பினா தான் நீங்கள் அதை ஏற்றுக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்கள் ஏற்றுக்கிட்டீங்கன்னா தான் ஆண்டவர் வேலை செய்வார், இல்லாட்டி செய்ய முடியாது. சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கணும்னா ஃபஸ்ட்டு நம்பணும். நம்பினாமல் எதுவுமே நடக்காது. விசுவாசம் இல்லாமல் தேவனிடத்தில் பிரியமாக இருப்பது நடக்காத காரியம், நடக்காத காரியம். நம்பிக்கை இல்லை, விசுவாசம் இல்லை அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கவலைப்படாதீங்க. எனக்கு நம்பிக்கை இல்லைங்க, ஐயோ என்னை ஆண்டவர் விரட்டிட்டார், கிடையாது. நம்பிக்கை இல்லையா, என்கிட்டயே வாண்டுறாரு. சாமி விசுவாசம் எனக்கு கொடுங்க, விசுவாசத்தின் ஆவியினால் என்னை நிரப்புங்க அப்படின்னா விசுவாசத்தை கொடுத்துருவார். அதை எப்படி நம்பணுங்கிறதையும் சொல்லிக் கொடுப்பார். அதுக்கடுத்தது விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியைகளை நாம் செய்ய வேண்டும். விசுவாசிச்சிங்கன்னா கிரியை செய்வீங்க, கிரியை செய்யலைன்னா நீங்கள் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம். இதில் மாற்று கருத்தே இல்லை. ஒருத்தனுக்கு ஒரு வேலையும் செய்ய மாட்டேன், கிரியையே செய்ய மாட்டேன் அப்படின்னா அவன் விசுவாசிக்கலைன்னு அர்த்தம், இல்லாட்டி அவன் விசுவாசத்தில் ஏதோ பிரச்சனை இருக்குன்னு அர்த்தம். ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும், நான் புக்கே திறக்க மாட்டேன், படிக்க மாட்டேன்னு ஒருத்தன் சொன்னான்னா அவன் பண்ணுற வச்சிருக்க நம்பிக்கை மூட நம்பிக்கை. ஸ்டேட் ஃபஸ்ட் எடுக்கணும்னா குதிரை யுத்த நாளுக்கு என்ன பண்ணணும், ஆயத்தப்படணும். அது ஆயத்தப்படுறதுனால மட்டும் வராது, ஆயத்தப்படுறதுக்கு உதவி யார்கிட்ட கேட்கணும், அது போய் ஆண்டவர்கிட்ட கேட்கணும். ஆண்டவர் அந்த ஞானத்தை கொடுப்பாரு, படிக்கணும். விசுவாசத்துக்கு ஏற்ற கிரியையை செய்யும்போது கடவுள் என்ன பண்ணுவார், இதை கொடுப்பாரு, அதுக்கு ஏற்ற பலனை கொடுப்பாரு. அது வேலையே செய்யாமல் அந்த குதிரை சும்மா உட்காந்துருந்துச்சுன்னா அது என்ன பண்ணல தெரியுமா, விசுவாசிக்கலன்னு அர்த்தம். விசுவாசிக்கல, அது பொய் சொல்லிட்டு இருக்கு. விசுவாசிக்கிறேன்னு சொல்லுது, ஆனால் விசுவாசிக்கல, அது வஞ்சிக்கப்பட்டு இருக்கு. அதனால தான் அது பேர் மூட நம்பிக்கைன்னு சொல்கிறோம் நம்ம. இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நான் சொன்ன கற்பனைகள் எல்லாம் நீங்கள் கீழ்ப்படுத்தீங்கன்னா என்னை நேசிக்கிறீங்க, நான் உங்களை என்ன பண்ணியிருப்பேன், அறிந்திருப்பேன். அவனை சொன்ன மாதிரி உங்களை யாரும் ஒரு காலத்தையும் அறியலன்ட்டு நான் என்ன பண்ண மாட்டேன், சொல்ல மாட்டேன். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலை ஆக்கும். எல்லாரும் எழுந்து நிற்போம். அன்பு பிதாவே, இந்த நாளிலும் கூட தேவரீர் எங்களோடு கூட இருந்து ஆண்டவரே இந்த வேலையை எங்களுக்கு ஆசீர்வதித்து கொடுத்து ரொம்ப ஸ்தோத்திரம். செய்தி கேட்டது போல் ஆண்டவரே, வஞ்சகத்தை அறிந்து கொள்ளவும், உம்முடைய சத்தியத்திலே நடக்கவும், உம்மை அறிந்து கொள்கிற அறிவிலே முன்னேறவும், ஆண்டவர் உம்மோடு கூட வாழவும் எங்களுக்கு கிருபை செய்வீராக. தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் தேவரீர் எங்களோடு கூட இருந்து வழி நடத்தும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் பிதாவே, ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகி தேவனுடைய அன்பு பரிசுத்த ஆவியினுடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றும் என்றும் சதாகாலங்களிலும் நம்மளோட கூட இருப்பதாக, ஆமென். தேவ ஆசீர்வாதத்தோடு அடியாரை அனுப்பும், வார்த்தை என்னும் அப்பத்தாரை பொசித்து வளர்த்தியும், இப்போதும் உம்மை தேடி வந்து மனதார போற்றினோம். மோட்சலோகத்தில் கழித்து உம்மை வாழ்த்தி தொழுவோம், ஆமென். ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. God bless you, ஆமென்.